ஹாய்டா, இன்னைக்கு நான் பார்க்க போகிறது விவினுடைய ஒரு ஒன் ஷாட் ஒன்று போட்டுருக்கோண்டா 3 months பிஃபோர். அது நேம் வந்துட்டு தேர்ட் சான்ஸ் ஆஃப் லவ். ஓகேடா, அது 2/2 ஃபைனல் பார்த்து தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எனக்கு நான் அதை போடாமல் விட்டுட்டேன். எனக்கு இப்போக்கு ப்ராப்பராக என் பண்ணவே இல்லை. உங்களுக்கு ஸ்டோரி ஞாபகம் இருந்தால் ஓகே, எனக்கு ஒன் செகண்ட் கேட்டுக்கோங்கடா. ஓகேவா, அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்து எப்படி என் பண்ணிருப்பாங்க, நம்ம ஜிமினு சாட்டே ஒருத்தர் லவ் கன்ஃபியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஜிமின் பார்க்குறாங்க, உங்கள் அப்பா அம்மா என்ன அக்செப்ட் பண்ணிப்பாங்களா டே சொல்கிறாங்க. கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஓகேவா, ஒன்றும் பயப்படாத சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க, நான் அப்பா அம்மாட்ட பேசிட்டு வந்து நான் வரேன் சரியாக சொல்கிறாங்க. ஓகே டே சொல்கிறாங்க. அப்பா அம்மா கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன். ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம டே தான் கிளம்பி போயிடுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்க ரொம்ப நர்வஸாக இருக்குது. நம்மளால டேயோட அப்பா அம்மா கூட ஃபைட் வந்துடக்கூடாது, டேக்கும் டேயோட பேரண்ட்ஸ்க்கும் ஃபைட் வந்துடக்கூடாது. எனக்கு அவங்களுக்கு நமக்கு ஜிம்மாக இருக்கும்ல. ஸோ ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது, நம்ம மாதிரி பர்சன் எப்படி அக்செப்ட் பண்ணிப்பாங்க சொல்லிட்டு அவங்க ஒரு கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கு அவருக்கு. இந்த பக்கம் டே வராங்க. டேக்கும் லைட்டாக ஒரு மாதிரி இருக்கு அவருக்கு. இல்லை அப்பா அம்மா அக்செப்ட் பண்ணிக்கணும், ஜிம் ரொம்ப நல்ல பையன், ஜிம்மில் எனக்கு எதிர பிடிக்குமோ கண்டிப்பாக அப்பா அம்மாவுக்கும் பிடிக்கணுமா அப்படி சொல்லிட்டு நினச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஃபைனல் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அந்த பக்கம் டேயோட அப்பா அம்மா, அந்த டே என்ன எந்த ஒரு பொண்ணு பையன் சூஸ் பண்ணாமல் வச்சிருக்கான்னு சொல்கிறாங்க. எனக்கு இந்த பையனை பிடிச்சிருக்குமா சொல்கிறாங்க. அப்படி அதே எனக்கு இந்த பொண்ணு பிடிச்சிருக்கு சொல்லிட்டு நிறைய ஃபோட்டோ வச்சிருக்காங்க. இப்போ நம்ம டே உள்ள வராங்க. இப்போ டேயோட அப்பா பார்க்குறாங்க. டே வந்துட்டு சொல்கிறாங்க. வந்துட்டு சொல்லிட்டு எங்கே போயிட்டா சொல்கிறாங்க. அது கொஞ்சம் ஒர்க்கு சொல்கிறாங்க. வா அப்படி கூப்பிட்றாங்க. டே வந்து உட்காராங்க. பாரு டே, அம்மாவுக்கு இந்த பொண்ணு பிடிச்சிருக்கான், எனக்கு இந்த பையனை பிடிச்சிருக்கு, உனக்கு இவங்க 2 பேரில் யாரை பிடிச்சிருக்கு அப்படி கேட்குறாங்க. சொல்கிறாங்க, உனக்கு நாங்கள் செலக்ஷன் பண்ணல 2 பேர், யாரை பிடிச்சிருக்கு அப்படி கேட்குறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. இதெல்லாம் வேண்டாம் சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க, நான் அடுத்து செலக்ட் பண்ணுறேன் சொல்கிறாங்க. ஏன்னா அடுத்து செலக்ட் பண்ணிட்டியா எப்போ அப்படி சொல்லிட்டு டேயோட அம்மா ரொம்ப ஹாப்பி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. சொல்லுப்பா சொல்கிறாங்க. அம்மா நான் அடுத்து ஒரு பர்சன் லவ் பண்ணுறேன் சொல்கிறாங்க. இப்போ டேயோட அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்னடா சர்ப்ரைஸாக கொடுத்துட்டு அப்படி சொல்லிட்டு நம்ம டேயோட அம்மா கேட்குறாங்க. இப்போ டே தான், ஆமாம்மா நான் அடுத்து ஒரு பர்சன் லவ் பண்ணுறேன் சொல்கிறாங்க. அதையும் கிட்ட சொல்ல, அப்படி எதுக்கு நாங்கள் டைம் வேஸ்ட் பண்ணி இந்த ஃபோட்டோலாம் பார்த்துட்டு இருக்கோம் அப்படி சொல்லிட்டு டேயோட அம்மா கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. சரி சொல்லு, டாடி லவா சனி லவா அப்படி கேட்குறாங்க. சனிலா சொல்கிறாங்க. சனி லவா, சரி ஓகே, பேர் என்ன கேட்குறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. பார்ச்சிமின்னு சொல்கிறாங்க. டேயோட அப்பாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது என்ன சொல்கிறாங்க. பார்ச்சிமின்னு சொல்கிறாங்க. இப்போ டேயோட அப்பாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. பார்ச்சிமின் மீன் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படி கேட்குறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. உங்களோட செக்ரட்டரி தான் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே ஆச்சு. டேயோட அப்பாவுக்கு பயங்கர போகிறது அவங்க சொல்லிட்டு எழுந்திட்டாங்க டேயோட அப்பா. இப்போ நான் டே பார்க்குறாங்க. என்னப்பா சொல்கிறாங்கப்பா, என்ன பேசிட்டு இருக்க. ஜிமின் மேரிடான ஒரு பையன் சரியா, அவனுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க, அது மட்டும் இல்லை சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சொல்கிறாங்க, அந்த பையன் ரொம்ப ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி சரியா சொல்கிறாங்க. இப்போ அது இவங்க ஸ்டேட்டஸ் கம்பேர் பண்ணாக்கா அவங்க மிடில் கிளாஸ் தான் அதை சொல்கிறாங்க. இப்போ நம்ம கேட்க ஒரு மாதிரி இருக்குப்பா சொல்கிறாங்க. பாரு அப்படி ஒரு பையன் மேரேஜ் பண்ணிக்கணும், அவனே லவ் பண்ணிட்டு அவன் மேரேஜ் ஆன பசங்க லவ் பண்ணணும் அப்படி கேட்குறாங்க. அப்போ அவனுக்கு டிவோர்ஸ் ஆகி சொல்கிறாங்க. இப்போ டேயோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி கிட்டே, என்ன பேசுகிற நீ, மேரேஜ் ஆகிட்டு குழந்தை இருக்கிற ஒரு பையனா, அதுவும் டிவோர்ஸ் ஆன பையனை மேரேஜ் பண்ணிக்கணும், அதுவும் நம்மளுக்கு கொஞ்சம் கூட ஸ்டேட்டஸ் கூட விஷயமே அதை கூட விடு, அதை கூட பார்த்துக்கலாம், ஆனால் நீ இப்படி ஒரு பர்சன் லவ் பண்ணுமா அப்படி கேட்குறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. ஏம்மா ஏன் லவ் பண்ண சொல்கிறாங்க. என்ன பேசிட்டு இருக்காங்க பாரு, உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறது கியூர் நின்றுருக்காங்க, எவ்வளோ ஒரு பில்லியனர் பசங்க நின்றுருக்காங்க, கியூர் நீ எனக்கு இப்படி ஒரு பையன் மேரேஜ் பண்ணி நினைக்கிறேன், என்ன பேசுகிற நீ அப்படி சொல்லிட்டு டே அம்மா கேட்குறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. அம்மா எனக்கு ஜிம்மில் தான் பிடிச்சிருக்கு, நான் ஜிம்மில் தான் லவ் பண்ணுறேன், ஜிம்மில் தான் மேரேஜ் பண்ணிக்கணும் ஆசைப்பட்றேன், எனக்கு தெரியும் ஜிம்முக்கு மேரேஜ் ஆகிட்டு அவனுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அங்கே பாரு சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. நான் ஃபஸ்ட்டு ஜிம் லைஃப் நடந்தாலும் சொல்லிடுறேன் அப்படி சொல்லிட்டு டே அவங்க இது வரைக்கும் ஜிம் லைஃப்லாம் நினச்சி அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேயோட அம்மா பார்க்குறாங்க. பாரு டேயா, நீ பண்ணுறது மிகப்பெரிய தப்பு சரியா, உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண தோணுச்சாக்க மணி கொடு, நம்ம ஆல்ரெடி நல்ல ஜாப் தான் இருக்கா நம்ம கம்பெனியில், வேறு எதுனா ஹெல்ப் பண்ணால் கூட பண்ணிக்கோ, எனக்கு அதுக்கு கவலை இல்லை, ஆனால் அந்த மேரேஜ் பண்ணி நினைக்கிறல அது ரொம்ப தப்பு சரியா சொல்லிட்டாங்க. உனக்கு அந்த பையன் மேலே இது சிம்பதி இருக்குன்னு நினைக்கிற சொல்கிறாங்க. சிம்பதி இல்லை லவ். ஓகேவா, நான் சிம்பதிலாம் கண்டிப்பாக யார்ட்டும் பேச மாட்டேன், எனக்கு அவன் மேலே சிம்பதிலாம் கிடையாது, அவன் வந்து பியூரான ஒரு பர்சன்மா, லைக் ஏஞ்சல் மாதிரி இருக்காமா, அவ்வளோ பியூர் ஹார்ட்டு, ரொம்ப குட் பர்சனாக இருக்காமா, அவன் வந்து லவ்வுக்கு டிசர்வான ஒரு பர்சன்மா, ரொம்ப கஷ்டப்படுறான் சின்ன பையன்மா, அவன் ரொம்ப சின்ன வயசுலேயே அவங்க அப்பா அம்மா எல்லாமே வளர்ந்ததுனால ரொம்ப பாவமா, நிறைய கஷ்டப்பட்டு வந்திருக்காமா, அவனை நான் லவ் பண்ணுறேம்மா, அவனை மேரேஜ் பண்ணிட்டா அவனை ஹாப்பியாக இருப்பாம்மா, நானும் ஹாப்பியாக இருப்பேன் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேயோட அப்பா பார்க்குறாங்க. அவனை மேரேஜ் பண்ணிட்டு மேரேஜ் பண்ணிக்காமலே இருக்கலாம் அப்போ சொல்லிட்டு அப்போ சொல்கிறாங்க. அப்பா சொல்கிறாங்க, அவனை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு நீ மேரேஜ் பண்ணிக்காமலே இருக்கலாம் தெரியுமா, ஃபஸ்ட்டு உனக்கு ஜிம்மில் என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கா தெரியுமா சொல்கிறாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு ஜிம்மில் எந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் கம்பெனிக்கு தான் தெரியுமா சொல்கிறாங்க. கேட்க ஒரு மாதிரி இருக்குது. அவன் ஃபுல்லாகவே டிகிரிலாம் முடிக்கவில்லை தெரியுமா, ஜஸ்ட்டு கரஸில் எதாவது பண்ணியிருந்தான், அவன் ப்ராப்பராக படிக்கவே இல்லை அப்படி சொல்கிறாங்க. இப்படியே ஒரு மாதிரி இருக்குது சொல்கிறாங்க. ஃபஸ்ட் அவனுக்கு ஒரு ஆர்டினரி ஜாப் தான் கொடுத்தேன், அவன் ஜாப்பில் ரொம்ப கரெக்டாக இருந்தான், சரியாக ஃபோக்கஸ் பண்ணால், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணான், அவனுக்கு தெரியாத விஷயம் கூட அவன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டான், அவனுக்கு கூட எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே கிடையாது, ரொம்ப பாவமான சில ஜாபே கொடுத்தேன், ஆனால் அதுக்கப்புறம் நான் ஹானஸ்ட்டை பார்த்து வந்தேன், அவனை ஒர்க் பண்ணுற அந்த சின்சாரிட்டி பார்த்தா நான் ஜாபையும் செக்ரட்டரி ஜாபை கொடுத்தேன், எனக்கு அது என்னோட செக்ரட்டரிக்கு ரொம்ப ஏஜ் ஆகிட்டு இல்லையா, அவங்க வந்துட்டு போகணும்னு நினச்சாங்க, அந்த ரீசனில் எங்கள் கம்பெனியில் யார் கொஞ்சம் ஹானஸ்ட்டாக இருக்காங்க, யார் சின்சாரிட்டி ஒர்க் பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது அவனை பார்த்தாங்க, அவனுக்கு எந்த ஒரு குவாலிஃபிகேஷன் இல்லைன்னா கூட அவனுக்கு செக்ரட்டரி ஆகிற குவாலிஃபிகேஷன் கிடையாது,
ஆனால் அவர் வந்து ஜாப்லாம் சொல்லி கொடுத்து அவன் தான் கரெக்டாக இருப்பான்னு சொல்லிட்டு தான் அவர் விட்டு போனார். நான் போய் வேணாம்னு சொன்னேன். அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ டே பார்க்குறேங்க ஏப்பா ஜிம்மின் செக்ரட்டரி ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு எப்போயாவது எதனா மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு லாஸ் ஆகிற மாதிரி எதனா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ டேவோட அப்போ பார்க்குறாங்க இல்லை சொல்லிட்டு அப்போ படிப்புக்கும் டேலண்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லை சரியா சொல்லிட்டாங்க. படிக்காத ஒரு பர்சனல் கம்பெனி கொண்டாலும் ஆகலாம், படித்த ஒரு பர்சனல் கம்பெனியில் சாதாரண எம்ப்ளாயாகவும் இருக்கலாம் சரியா. படிப்புக்கும் டேலண்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லை. அவனுக்கு சில டேலண்ட்ஸ் தான் நேச்சுரலாகவே இருக்குது சொல்லிட்டாங்க. அவன் குவாலிஃபிகேஷன் கம்மியாக இருக்குல்ல, ஆனால் ஒரு பெஸ்ட்டு செக்ரட்டரியாக ஒர்க் பண்ணியிருக்காங்க இப்போ வரைக்கும் உங்கள் கம்பெனியில் அப்படி சொல்லிட்டு ஒர்க் பண்ணி தானே இருக்கான் அப்படி சொல்லிட்டு டே கேட்குறாங்க. டேவோட அப்பா பார்க்குறாங்க பாரு என்னால் ஜிம்மில் தனியாக அக்செப்ட் பண்ணிக்க முடியாது சரியா. அப்படி ஒரு பையனை கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அவன் மேரேஜ் ஆகிட்டு 2 குழந்தைங்களுக்கு அம்மாவாக இருக்கான், இன்னொரு பர்சன் டிவோர்ஸ் பண்ணிட்டு சொல்லிட்டாங்க. அப்பா அவன் ரொம்ப மோசமான பர்சன் நான் சொல்லிட்டு நீ எப்படி சொல்லிட்டாங்க பாரு எனக்கு அப்படி கவலையே இல்லை சரியா. அவனுக்கு நான் எக்ஸ்ட்ரா சேலரி வேணால் கொடுத்து தரேன், என்ன வேணால் பண்ண சொல்லி ஹெல்ப் பண்ண சொல்ல பண்ணுறேன் ஓகேவா. ஆனால் ஒன்று மேரேஜ் பண்ணிக்கிட்டு நம்ம வீட்டு சரினாலும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். அப்படி ஒரு பையன் தேவையே கிடையாது. எனக்கு வந்து உங்கள் மேரேஜ் ஒரு ட்ரீமே இருக்குது, எப்போ மேரேஜ் பண்ணி ஆசைப்பட்டுருக்கு, நீங்களோட ஒரே பையன் நீ போய் இப்படி ஒரு பையனை மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டாங்க. என்னப்பா அப்படி பேசுறீங்க, அவன்ட்டு அப்படி என்னப்பா குறை இருக்குது, அவன்ட்டு என்ன பிரச்சனை சொல்லிட்டாங்க. பாரு அவன் மேரேஜ் ஆச்சு குழந்தை பெற்றவன் அப்படி ஒரு பாசம் நமக்கு சொல்லிட்டாங்க. அப்பா என்னோட சின்ன பையன் பாவம் சொல்லிட்டாங்க. அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை சரியா. அப்படி ஒரு பாசம் அவனுக்கு வேண்டாம் அப்படி சொல்லிட்டேன். டேவோட அப்பா ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாங்க. டேக்கு ஒரு மாதிரி அப்பாங்க பாருங்க சொல்லுங்க பாரு அந்த பையனுக்கு உனக்கு கொஞ்சம் கூட செட் ஆகும் சரியா, அந்த பையன் பக்கத்து நிற்க தகுதி இல்லாதவன் அப்படி சொல்லிட்டு டேவோட அப்பா சொல்லிட்டாங்க. டேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. அவர் ரொம்ப நல்ல பையன் பாரு, ரொம்ப பாவம் சொல்லிட்டாங்க. பாவம் வந்தால் பணத்தை கொடுத்து ஹெல்ப் பண்ண சரியா, என்னாலும் பண்ணிக்கோ கவலைப்பட மாட்டேன், வேணாம்னு சொல்ல மாட்டேன், ஸ்டாப் பண்ண மாட்டேன் ஓகேவா. ஆனால் மேரேஜ் பண்ணிக்கணும் லவ் பண்ணுறது மட்டும் சொன்னேன், அதனால இருக்காட்டே பார்த்துக்கோ அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ டேவோட அம்மா பார்க்குறாங்க. நீ எனக்கு வந்து பெரிய ஷாக்காக கொடுத்துருக்கட்டே, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, எப்படிட்டே மற்றவங்க சொல்ல முடியும் என் சனியில் வந்துட்டு ஆல்ரெடி மேரேஜ் டிவோர்ஸ் ஆன மாதிரி 2 குழந்தைருக்குன்னு சொன்னால் அசிங்கமாக இருக்கா சொல்லிட்டாங்க. அம்மா இது என்னமா இருக்குது அசிங்கமாக எனக்கு என்னமா இருக்குது சொல்கிறாங்க. இங்கே பாருட்டு தயவுசெய்து புரிஞ்சுக்கோ, இதில் நல்லாவே கேட்குறதுக்கு உனக்கு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃப்ரெஷ் மீன் அப்படி சொல்கிறாங்க. இங்கே எப்படி நீங்கள் வந்துட்டு ஒரு பொண்ணு பார்க்குறீங்க, அந்த பொண்ணு இருக்குன்னு யாரும் லவ் பண்ணிக்க மாட்டாங்க, ஒரு பையனை பார்க்குறீங்க அவங்க யாரும் டேட் பண்ணிக்க மாட்டாங்க, ஃப்ரெஷ்ஷாக எங்கிட்ட வருவாங்க நினைக்கிறீங்களா சொல்கிறாங்க. அப்பயும் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் அந்த ஃப்ரெஷ் எங்கேமா இருக்குது சொல்கிறாங்க. அவங்க மனசு வந்துருக்கணும், மனசு பியூர் ஹார்ட்டாக இருக்கணும், ட்ரூ லவ் இருக்கணும் சரியா. ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு ட்ரூவாக இருக்க கற்றுக்கணும், எல்லாமே தெரிஞ்சிருக்கணும், புரிஞ்சுக்கோங்கம்மா சொல்கிறாங்க. அங்கே பாருட்டே சொல்கிறாங்க. அம்மா நீங்கள் பார்க்குற பசங்க எல்லாருமே நமக்கு ஈக்குவலாக இருப்பாங்க, ஸ்டடீஸில் ஈக்குவலாக இருப்பாங்க, ஸ்டடீஸில் எனக்கு ஈக்குவலாக இருக்கலாம், எவ்வளோ அழகில் கூட எனக்கு ஈக்குவலாக இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக மனசில் எனக்கு ஈக்குவலாக இருக்க முடியாது சரியா சொல்கிறாங்க. டேங் சொல்கிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் பார்க்குற எல்லாரும் ஒரு பெனிஃபிட் எதிர்பார்த்தா நம்ம மேரேஜ் பண்ணிப்பாங்க, எனக்கா நம்ம பார்க்குற ஸ்டடீஸ் உள்ளவங்க அப்படி தான் இருப்பாங்க, நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறவங்க சரி ஓகே அப்படி வேணாம் ஸோ நார்மல் ஃபேமிலி பார்க்கலாம் சரியா சொல்கிறாங்க. எனக்கு அதுதான் தெரியாதுமா, நீங்கள் யாரை பார்த்தாலும் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன், எனக்கு மைண்டில் மனசில் ஜிம் மட்டும் தான் இருக்கா சரி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், எனக்கு மேரேஜ் நடந்தால் ஜிம் கூட தான் நடக்கும், நான் அவனை தான் லவ் பண்ணுறேன், அவனை மட்டும் தான் மேரேஜ் பண்ணிப்பேன் அப்படி சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. இப்போ டேயோட நமக்கு வந்து போகிற டேன்னு சொல்கிறாங்க. பாருங்கம்மா நம்ம வீட்டில் இப்படி ஒரு பையனை பொண்ணும் ஏன் இவன் என்னைய எடுத்துக்கோங்க, எனக்கு ஒரு மேரேஜ் பண்ணிக்கோங்க, எனக்கு வந்து ஒய்ஃபோ இல்லை ஹஸ்பண்டோ சரியில்லாமல் போயிடறாங்கன்னு வச்சுக்கோங்க, எனக்கு ஒரு குழந்தை இருக்குது அப்படியே ஒரு லைஃப் விட்டுன்னு நினைப்பீங்களா சொல்கிறாங்க. நான் அப்படியே இருந்துடும், நான் அப்படியே இருக்கணுமா, எனக்கு இன்னொரு லைஃப் நீங்கள் இன்னொரு லைஃப் எனக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் நீங்கள் நினைக்கவே மாட்டீங்களா, நான் அப்படியே இருந்து நினச்சிருக்கீங்களா அப்படி கேட்குறாங்க. இப்போ டேயோட அம்மாக்கு ஒரு மாதிரி டே சொல்கிறாங்க. சொல்லுங்கம்மா ஒரு வேளை நான் ஜிம் பிளேஸில் இருந்தேன், இப்போ நான் உங்களுக்கு ஒரு பையனாக இருக்கேன், என்னோட ஒய்ஃப் சரியில்லை, என்னோட ஒய்ஃப் விட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, குழந்தைங்க எங்கூட இருக்காங்க, நாங்கள் லைஃப் லாங் சிங்கிளாக இருக்கணும் நீங்கள் ஆசைப்படுவீங்களா, இல்லை எனக்கு இன்னொரு ஒய்ஃப் வரணும், நான் பெட்டராக கொஞ்சம் லவ்வில் எனக்கு இன்னொரு லைஃப் இருக்குது, இன்னொரு லவ் எனக்கு இருக்குது, லைஃப் இருக்குது நீங்கள் நினைப்பீங்களா, எனக்கும் என் குழந்தைங்களுக்கும் இன்னொரு பர்சன் வரும்னு நீங்கள் நினைக்க மாட்டீங்க அப்படி சொல்கிறாங்க. நான் எப்படி எதுவும் நினைப்பீங்களா அப்படி கேட்குறாங்க. பட் ஏடா பார்க்குறேன் டேன்னு சொல்லிட்டாங்க. சொல்லுங்கம்மா அவங்களுக்கு வந்து அதை மட்டும் தான் அந்த கஷ்டம் தெரியல சொல்கிறாங்க. இதே உங்கள் ஏன் இடத்துல ஜிம் இடத்துல வேறு யாரோ உங்களுக்கு நம்ம வீட்டில் ஒரு பொண்ணு ஒரு பையனை தான் நீங்கள் யோசிச்சிருப்பீங்களே, ஆச்சு உங்கள் லைஃப் ரொம்ப சின்ன குழந்தை சின்ன பையன் அப்படின்னு ஒரு லைஃப் வந்து இருக்குன்னு நீங்கள் நினைப்பீங்களா சொல்கிறாங்க. உங்கள் பாரு அப்படி நினைக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, ஏன்னா அவனே நம்ம வீட்டு பையனா சொல்கிறாங்க. அம்மா நீங்கள் இப்படி நினச்சிக்கோங்க ஓகேவா, எனக்கு ஜிம் தான் பிடிச்சிருக்கு, ஜிம்மில் தான் நான் லவ் பண்ணுறேன், ஜிம்மில் தான் மேரேஜ் பண்ணிப்பேன், உங்களுக்கு ஓகேனாக்கா நான் கூட்டிகிட்டு வரேன் ஓகேவா, கூட்டிகிட்டு வந்து இங்கே பாரு அவனோட ஷேடோ கூட வீட்டில் படக்கூடாது சொல்கிறாங்க. எனக்கு அவன் இப்போவே நான் ஜாப்ல தான் தூக்குறேன் ஓகேவா, ஜாப்ல தான் எடுத்துருவேன் அவனுக்குன்னு சொல்லிட்டு டேவிட் பார்க்குறாங்க. அப்பா எனக்கு ப்ராப்பர்ட்டி கூட தேவை சரியா, ஸ்கூல் கூட நான் ஓனாக ஜாயின் பண்ணது நான் ஸ்டார்ட் பண்ணது ஓகேவா, உங்கள் மணி வந்து எதுவுமே இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டேடப்பா கோவம் ஏன்னு சொல்கிறாங்க. பாருங்கப்பா நான் ஜிம்மி கூட கண்டிப்பாக ஒரு ஹாப்பியாக லைஃப் வாழ்வோம், உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டி அவன் தான் சனியில் ஓகேவா, உங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னாக்கா நீங்கள் வந்துட்டு பாருங்கள், இல்லைக்கா வேண்டாம் ஓகேவா சொல்லிட்டு போயிடுறாங்க. டே அப்படி சொல்கிறாங்க. டே எதுவும் கேட்கல, அப்படியே கரெக்டாக வீட்டுக்கு போயிடாரு. ஜிம் வீட்டுக்கு தான் வராங்க. இப்போ ஜிம் வந்து வெயிட் பண்ணிருக்காங்க, பேபிஸ் எல்லாம் ப்ளே பண்ணிருக்காங்க. டே வீட்டுக்கு வராங்க, ஜிம் பார்க்குறாங்க. டே அப்படி சொல்கிறாங்க. இப்போ டே ஒரு மாதிரி இருக்காங்க ஜிம்மின்னு சொல்கிறாங்க. டே என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. அப்படியே நடந்தாலும் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. டே உங்கள் அப்பா அம்மா எதிர்பார்க்க தப்பு இல்லை. டே சொல்கிறாங்க. பாரு ஜிம் என்ன பேசுகிற, அவங்க சொல்கிறாங்க. இல்லாட்டி யாராவது சொல்கிறாங்க. பாரு எனக்கு வந்து கவலையில் ஓகேவா, எனக்கு லவ் வந்து ட்ரூவாக இருக்கணும், அது மட்டும் தான், மற்றபடி வேறு எதுவுமே எனக்கு கவலையில் சரியா சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் இங்கே உங்களுக்கு ஒரு அழகான ஃபேமிலி இருக்கட்டே, அது வந்து என்னால் பிரேக் ஆகிடக்கூடாது சரியா, நீங்கள் போங்க போயிட்டு உங்கள் அப்பா அம்மா சொல்கிறாங்க. பாரு ஜிம்மி என்னால் முடியாது ஓகேவா, நீ லவ் பண்ணுறேன்னு சொல்கிறப்பவே நான் வந்துட்டு உன்னை விட்டு கொடுத்துட்டு போக ரெடியாக இல்லை, இப்போ நீ லவ் பண்ணுறது தெரிஞ்சதுக்கப்புறம் விட்டு கொடுத்துட்டு போவான்னு சொல்கிறாங்க. டே சொல்கிறாங்க. பாரு ஜிம்மி எனக்கு நீ தான் வேணும், நீ மட்டும் தான் வேணும் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கட்டே எங்கள் லைஃப்பை சொல்கிறாங்க. நான் ஸ்பாயில் பண்ணிக்கல ஓகேவா, எனக்கு தெரியும் கண்டிப்பாக ஒன் டே அப்பா அம்மா என்னை புரிஞ்சுப்பாங்க சரியா, புரிஞ்சுட்டு வருவாங்க, ஒன்றே புரிஞ்சுப்பாங்க, குழந்தைங்களும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க, ஒன்றை மாதிரி ஒரு சனியில் கிடைக்க அவங்க
அவங்க கொடுத்து வச்சுருக்கணும். அவங்க அது புரிய மாட்டேங்குது, உனக்கு வேல்யூ புரிய மாட்டேங்குது, உன்னோட பேக்ரவுண்டு, உன்னோட சுச்சுவேஷன், மற்ற விஷயம் ஒன்று வந்துட்டு உங்ககிட்ட இருக்க மைனஸ் தான் பார்க்குறாங்க, தவிர உன்ட்ட ப்ளஸ் பார்க்க மாட்டாங்க சொல்லிட்டாங்க. இவன் உன்ட்ட மைனஸ் எதுவுமே கிடையாது ஓகேவா சொல்லிட்டாங்க. அவங்க தான் நினச்சிக்கிறாங்க அப்படி சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்க அவங்க மற்றவங்க பற்றி யோசிக்கிறாங்க ஜிம்மி, என்னை பற்றி யோசிக்கல ஓகேவா. சொசைட்டி என்ன நினைக்கும், மற்றவங்க என்ன கேட்பாங்க, மற்றவங்க என்ன சிரிப்பாங்கன்ற அப்படி நினைக்கிறாங்களே தவிர நான் எதுவும் விரும்புகிறேன், எனக்கு எது பிடிக்குன்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கவே இல்லை சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது, தப்புட்டு அப்படி பேசக்கூடாது, அப்பா அம்மாவுடைய எதிர்பார்ப்பு தப்பு இல்லை சொல்லிட்டாங்க. அப்படியே பார்க்குறாங்க, இங்கே பாரு அவங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்கலாம், ஆனால் என் மனசில் இருக்கல, என் மனசுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குல்ல, அந்த ஃபீலிங்ஸ் எனக்கு உங்கள்கிட்ட தான் இருக்குது சொல்லிட்டாங்க. ஜிம்மிக்கு என்ன சொல்லவே தெரியல. இப்போ சொல்லிட்டாங்க ஜிம்மி நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்க மேரேஜ் பண்ணிக்கலாம், அந்த மேரேஜுக்கு பெருசாக யாரும் வர மாட்டாங்க, நம்ம நீ நான் அப்புறம் ஆலன் அப்புறம் என் ஃப்ரெண்டு, என் சக்கரை ஜிம்மிக்கு என் ஃப்ரெண்டு இவங்களாம் இருக்காங்க ஓகேவா, நம்ம மட்டும் தான் மேரேஜ் பண்ணிக்கலாமா சொல்லிட்டாங்க. ஆனால் எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குது, இவங்க அப்பா மட்டும் தான் சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக வந்து அவங்க புரிஞ்சுப்பாங்க. சரி எங்கே போய்ட்டு போகிறாங்க, இங்கே தானே இருக்க போகிறாங்க, நான் ஒரே போயிருந்தேனே, கண்டிப்பாக அவங்க புரிஞ்சுட்டு வருவாங்க சரியா சொல்கிறாங்க. அது வரைக்கும் நீ நான் பேபிஸ் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி எனக்கு கில்ட்டியாக கில்ட்டியாக ஃபீல் பண்ணா ஜிம்மி அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ 1 வீக் ஆஃப்டர் ஜிம்முக்கு டேக் ஒரு சர்ச்சு மேரேஜ் நடந்துட்டுருக்கு. டேவோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, தன்னோட ஒரே பையன் எப்படி மேரேஜ் நடக்க வேண்டியது, ஆனால் இப்படி ஒரு விஷயத்தை பண்ணுறானே சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்களுக்கு. மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அந்த பக்கம் ஜிம்மி பேபி 4 பேரும் ஒன்றா ஒரு வீட்டில் இருக்காங்க. ஜிம்மி பார்க்குறாங்க பேபி ரொம்ப அழகாக பார்த்தாங்க, 2 பேருமே ரொம்ப க்யூட்டாக அழகாக பண்ணி விடுறாங்க. ஒரு ஸ்கூலில் தானே அவங்க தானே அந்த ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. பார்க்குறாங்க மாமாவுக்கு பாய் சொல்கிறாங்க நம்ம போகலாம் சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் வேறு ஒரு கம்பெனிக்கு போயிட்டாங்க, வேறு ஒரு கம்பெனிக்கு ஜாப் போயிட்டாங்க. என்னோட அப்போ வந்துட்டு ஜிம் வந்து ஃபயர் பண்ணிட்டாங்க, ஜாப் தூக்கிட்டாங்க. அதில் ஜிம் வந்து வேறு ஒரு கம்பெனிக்கு தான் போகிறாங்க. இப்போது அலன் பார்க்குறாங்க ஜிம்மின்னு சொல்லிட்டாங்க. அலன் சொல்லிட்டாங்க என்னாச்சு ராயும் ஒரு மறக்க சொல்கிறாங்க. இல்லைடா ரொம்ப ரொம்ப நல்ல பர்சன்டா, நான் தேவையில்லாமல் ஒரு லைஃப்பில் வந்துட்டு இன்டர்ஃபியர் ஆகிட்டு பயமாக இருக்கு சொல்லிட்டாங்க. அப்போலாம் ஒன்றும் இல்லடா சொல்கிறாங்க. இல்லை அவர் பாருன்னு சொல்லிட்டாங்க. பாருங்க ஒன்றும் இல்லை ஓகேவா, அவரோட ஓன் ஸ்கூலில் தானே ரன் பண்ணிட்டு இருக்காரு, அப்படி என்ன பிரச்சனை சொல்கிறாங்க. இல்லைடா அவங்க அப்பா அம்மா புரிஞ்சுட்டாரா சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக அவங்க அப்பா அம்மா வந்துடுவாங்க, எங்கே போயிட்டு எங்கே இருக்க போகிறாங்க, அங்கே தானே இருக்க போகிறாங்க, கண்டிப்பாக ஒன்று புரிஞ்சுப்பாங்க, புரிஞ்சுட்டு ஒன் டே ஒன்று அக்செப்ட் பண்ணிக்க தான் போகிறாங்க, ஒன்று குழந்தைங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க சொல்கிறாங்க. எனக்கு நம்பிக்கையில் சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக நீங்கள் நம்புடா, கண்டிப்பாக வருவாங்க ஒன் டே சொல்கிறாங்க. இல்லைடா யாராவது அப்படி தானே யோசிப்பாங்க, பாரு எனக்கு எதுவுமே தெரியாது, நான் பாட்டுக்கு வீட்டை விட்டு விளையாட பயந்த ஒருத்தன், ஜஸ்ட் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு வெஜிடபிள் வாங்குறதுக்காக அன்றைக்கி வந்தேன். அப்போ தான் தெரியாமல் மயக்கம் போட்டு வந்து உன்னை பார்த்ததுக்கப்புறம் தான் நீ தான் வந்துட்டு எனக்கு ஒரு ஜாப் போகணும், உன்னோட ஓன் ஃபீல்டில் நிற்கணும், நின்னா தான் உன்னால் லைஃப்பில் நெக்ஸ்ட் கடத்துக்கு போக முடியும், எனக்கு இந்த ஹெல்லுக்குள்ளே நீ இருப்பேன், இந்த ஹெல்லை விட்டு விளையாடுனாக்கா உனக்கு தைரியம் வரணும், நீ உனக்குள்ளேயே வந்து தைரியத்தை வளர்த்துக்கணும், உன்னோட ஓன் ஃபீல்டு நிற்க நீ கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ தான் என்னை மோட்டிவ் பண்ண, நீ தான் எனக்கு வந்து ஜாப் போகணுன்ற ஐடியாவை கொடுத்த. எனக்கு அந்த கம்பெனியில் ஏதோ ஒரு ஆர்டினரி ஜாப் போட்டு போதும்னு நினச்சேன். எனக்கு அதை ஃபுல்லாக ப்ராப்பராக படித்து முடிக்கவே இல்லை. அதனால் அந்த கம்பெனி ஏதோ ஆர்டினரி ஜாப் கொடுத்தா போதும்னு நினச்சேன். அப்படியே எனக்கு அவங்க கொடுத்தாங்க ரொம்ப ஆர்டினரியாக கம்மியான சஜஷன் கொடுத்தாங்க. என்னோட சின்சாரிட்டி, என்னோட ஒர்க்கோ டேலண்ட்டை பார்த்தா எனக்கு நான் என்னோடய ஸ்டடீஸ்க்கு அந்த ஒர்க் வந்து கண்டிப்பாக அதை ஆயத்ததே இல்லை. ஆனால் என் டேலண்ட்டை பார்த்துங்க பாருடா, படிப்புக்கும் டேலண்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லைடா சொல்கிறாங்க. அதான் சொல்கிறேன், அப்படி தான் எனக்கு ஜாப் கிடச்சிச்சு. அதுவும் அந்த செக்ரட்டரிக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க ரொம்ப கொஞ்சம் ஓல்டு பீப்புள் தான், அதாவது கொஞ்சம் ஏஜ்டான ஒரு பர்சன் தான். அவங்களுக்கு ஜிம்மி ரொம்ப பிடிச்சிருக்கும். ஜிம்முக்கு எல்லா ஒர்க்கும் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஜிம் ரொம்ப ஆர்வமாக கற்றுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஜிம்மின் படித்ததுக்கு அந்த குவாலிஃபிகேஷன் அவர் கிடையாது, அந்த செக்ரட்டரி போஸ்டிங் கிடையாது. ஆனால் அவருக்கு ஒர்க் கற்றுக் கொடுத்து தான் ஜிம் வந்து அந்த போஸ்டிங் வச்சுட்டு போயிருப்பாங்க. எனக்கு ஜிம் ரொம்ப ஹானஸ்ட்டாக இருப்பாங்க, மற்றவங்க அந்த கம்பெனியில் எப்படி இருப்பாங்க தெரியாது. ஜிம் ரொம்ப ஹானஸ்ட்டாக நேர்மையாக இருந்த ரீசனால் மட்டும்தான் அவங்க அதை விட்டு போயிருப்பாங்க. அதில் ஜிம்மில் போஸ்டிங் வந்திருப்பாங்க. ஆனால் அவருக்கு ஒர்க் ஜாயின் பண்ண டேஸ் வந்து ஒரு தப்பு கூட பண்ணிக்க மாட்டார். எனக்கு அவருக்கு ஒர்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஓன் ஃபுட்டில் நின்னா தான் குழந்தைங்களை பார்த்துக்க முடியும், நம்ம சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்கும் நம்மளே என்ன பண்ணு சொல்லிட்டு அவர் நினச்சிருப்பார், எல்லாத்துக்கும் மற்றவங்க கையெழுந்து நிற்கக்கூடாது சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பயந்துட்டு வீட்டுக்குள்ளே இந்த ஒரு பர்சன் தான், வெளி உலகமே தெரியாமல் குழந்தைங்க வீடு இது மட்டும் தான் தாண்டி வேறு எதுவுமே தெரியாது, அப்படி தான் வாழ்ந்துருப்பாரு. ஆனந்த் மீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஜிம்மில் கொஞ்சம் இதாக இருப்பாங்க. அவர் ஒர்க்கில் வந்ததுக்கப்புறம் மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். சூசைட் பண்ணுற எண்ணத்தெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டு அதுக்கப்புறம் வாழணுன்ற எண்ணமே வந்திருக்கும். அவர் ஓன் ஃபீல்டு நின்றதுக்கப்புறம் தான் நம்ம வாழணும் அப்படின்னு நினச்சிருப்பாரு. இப்போ நம்ம ஜிம் சொல்கிறாங்க நான் இப்படி ஒரு பையன்டா சொல்லிட்டாங்க. இப்போ பாரு மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க, அவருக்கு நான் கண்டிப்பாக பார்த்து பண்ணி சொல்லி ஒன்று விட்டு தர முடியுமா சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குது சொல்லிட்டாங்க. மனசு அவர் தான் வேணும்னு சொல்லிட்டாங்க. அவர் தான் வேணும்ல சொல்லிட்டாங்க. அவர் உன்னோட ஒரு சரியாக மேரேஜ் ஆகிட்டு உனக்கு அவனுக்கு சொல்லிட்டாங்க. எனக்கு அவருக்கு மேரேஜ் ஆகிட்டு இருந்தாலும் எனக்குள்ள ஒரு கில்ட்டி தான் சொல்லிட்டாங்க. பாரு ஒன்றும் இல்லை சரியாக சொல்கிறாங்க. குழந்தைங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அவர் அவ்வளோலாம் பார்த்துக்கிறாரு தெரியுமா, என்னையும் சரி குழந்தைங்க சரி அவ்வளோலாம் பார்த்துக்கிறாரு. ஆனால் எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குது. எனக்கு அப்படி வசதியாக வாழ்ந்த ஒரு பையன் எங்கே சொல்கிறாங்க, எந்த வீட்டுக்கு கொஞ்சம் குறைச்சாலும் சொல்கிறாங்க. இல்லைடா இருந்தாலும் சொல்கிறாங்க அங்கே அவங்க அப்பா அம்மா எப்படிலாம் பார்த்துருப்பாங்க, அவங்க வீட்டில் எல்லோரும் இருப்பாங்க. ஆனால் இங்கே அவர் எனக்கு எல்லா ஒர்க்கும் பண்ணுறாரு. எந்திரிச்சிலேருந்து எப்போலாம் 2 பேரும் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். எனக்கு எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுறாரு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எனக்கு அப்பா அம்மா லெவலாம் பார்த்தது இல்லையா, எனக்கு என் கூட இருக்கப்போ அப்பா அம்மாலாம் இருந்தால் எப்படி இருக்கும் போல், அவங்க லெவலாம் கொடுத்தா எப்படி இருக்கும் போல் அப்படின்னா தோணும் தெரியுமா. எல்லாரும் சிப்ளிங்ஸ் வந்து ஹெல்ப் பண்ண அப்படி இருக்கும், ஒரு ஃப்ரெண்டு ஹெல்ப் பண்ண அப்படி இருக்கும், எல்லாமே அவராக இருக்காரு, ஒரே பர்சனாக சொல்கிறாங்க. அப்படி ஒரு பர்சன் வந்துட்டு கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க சரியா. அந்த ஒரு கான்ஃப்ளிக்டர் வந்து இழந்துடா சரியா சொல்கிறாங்க. எந்த ஒரு சுச்சுவேஷனுக்காகவும் நீ எமோஷனல் நினச்சினா எதுவும் அவர் வந்து லைஃப் இல்லை நான் அப்படி சொல்லலை. ஆனால் எனக்கு எப்போ கில்ட்டியாக இருக்குது, ஒரு அப்பா மட்டும் பிரிச்சிட்டோமோ சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை, கண்டிப்பாக வந்துட்டு வருவாங்க சரியா சொல்கிறாங்க. காட் கொடுத்த பொக்கிஷம் ஓகேவா, அதுவும் உனக்கு 3rd சான்ஸாக கொடுத்துருக்காங்க. இந்த சான்ஸை நீ எதுக்காகவும் இழந்துக்கூடாது சரியா சொல்கிறாங்க. கண்டிப்பாக எடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க.
இப்போ அவளுக்கு ஹாப்பியாக இருக்கு. சரி போகலாமா சொல்கிறாங்க. அப்போ இந்த நியூ ஜாப் எப்படி இருக்க சொல்கிறாங்க. நியூ ஜாப்னு சொல்கிறாங்க. எப்படி இருக்க சொல்கிறாங்க. எனக்கு அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் சொல்கிறாங்க. ஆமாம், எனக்கு எங்கள் குரூப்பில் வந்துட்டு நான் செக்ரட்டரியாக இருந்திருக்காங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு எனக்கு ஒர்க் கொடுத்துருக்காங்க சொல்கிறாங்க. அப்படியா? ஆமாம், உங்கள் ஒர்க் நான் பண்ணுற ஒர்க் பிடிச்சிருக்காங்க சொல்கிறாங்க. அப்படியா? ரொம்ப ஹாப்பியாக இருக்கு சொல்கிறாங்க. ஏன்னா எனக்கு டேக்கு நானும் ஒரு ஹெல்ப் பண்ணணும்ல. டே மட்டும் ஏன் பண்ண போகுது, நானும் ஏன் பண்ணணும். எனக்கு ஓன் ஃபீல்டு எனக்கு பிடிச்சிருக்கு. டேவும் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கோ பண்ண ஜிமின் யாருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம அண்ணன் பார்க்குறாங்க. இது வரைக்கும் பட்ட கஷ்டத்துக்கு அதுவும் இப்போ எனக்கு பலன் கிடச்சதா சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு டேவோட அப்பா அம்மா என்னை மன்னிக்கும் எனக்கு அதான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம அண்ணன் பார்க்குறாங்க. கண்டிப்பாக வந்து அவங்களோட வேலையை அவங்க ஓகேவா புரிஞ்சுக்கிட்டு வருவாங்க. சரியாக சொல்கிறாங்க. ஜிமினும் சரி சொல்கிறாங்க. இப்போ அப்படி டேஸ் அழகாக பாஸ் ஆகிட்டு டே அவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. அன்றைக்கி ஜிமின் டே பேபிஸ் 4 பேர் ரொம்ப பீச்சுக்கு தான் வந்துருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. டே வாங்க விளையாடலாம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. இல்லை நீ ப்ளே பண்ண சொல்கிறாங்க. இப்போ ஜிம் விளையாடிட்டு இருக்காங்க. ஜிம்மில் பேபிஸ் டே உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. அவருக்கு ஒரு மாதிரி அவங்க அப்பா அம்மா ஞாபகமாக இருக்குது. என்னன்னாக்கா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சேம் டைம் ஜிமின் பேபிஸாக விட்டு தரவும் மாட்டார். ரொம்ப லவ் பண்ணுறாரு. இது வரைக்கும் ஜிமின் இப்படிக்கா நார்மலாக ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்காங்க. தவிர தாண்டி அவங்க எதுவுமே இல்லை. ஜஸ்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. ஒருத்தருக்கு ரொம்ப லவ் பண்ணுறாங்க. கம்ஃபர்டபுளாக இருக்காங்க. அவ்வளோதான். இப்போ அப்படி ஜிம்முக்கு டேக்கு மேரேஜ் ஆகிட்டு ஆல்மோஸ்ட் 4 மந்த் ஆகுது. இப்போ நம்ம டேக்கு ஒரு கால் வருது. டேக்கு பண்ணுற ஹலோ சொல்கிறாங்க. டேங்க சொல்கிறாங்க. அப்பா சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க. டேங்க போகிற அப்பாவா ஹாஸ்பிட்டல் பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. உடனே டேஃபோன் கட் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு வராங்க. இந்த நியூஸ் நம்ம ஜிம்முக்குமே போகுது. இப்போ நம்ம ஜிம்முக்கு டேரக்ட் ஹாஸ்பிட்டலில் வராங்க. வந்து பார்க்குறாங்க. பார்த்தா டேவோட அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் ஹார்ட் ப்ராப்ளம் வந்துருக்கும். ஆல்ரெடி இருந்துருக்கும். இப்போ அது கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. டாக்டர் சொல்கிறாங்க உங்கள் அப்பாவுக்கு அன்ஜூஸ் பண்ணி ஆகணும் சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. பண்ணி பண்ணுங்க சொல்கிறாங்க. நீங்கள் சைன் பண்ணுங்க சொல்கிறாங்க. இப்போ டேவோட அம்மா வந்து பார்க்குறாங்க. டே சொல்கிறாங்க. அம்மா ஒன்றும் ஆக சொல்லிட்டு டைம் சைன் பண்ணி தராங்க. இப்போ ஜிம் வந்து பார்க்குறாங்க. ஜிம்முக்கு டேவோட அம்மா கம்ஃபர்ட் பண்ணி தோணுது. ஆனால் அவர்கிட்ட போக பயமாக இருக்குது. ஜிம்மில் அம்மா டேவோட அம்மா பார்க்குறாங்க. ஜிம் பார்த்து ஒரு வருமானம் வச்சுக்காரு. ஆனால் அவ்வளோ அழகாக இருக்க பார்க்கறதுக்கு. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. டே கிட்ட வராங்க. ஜிம்னு சொல்கிறாங்க. டே உங்களுக்கு சொல்கிறாங்க. ஒன்றும் ஆக சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது அம்மா போய் கம்ஃபர்ட் பண்ணுங்க டே சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. டே அம்மா போய் கம்ஃபர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. இப்போ டே சரின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போயிருங்க அம்மா சொல்கிறாங்க. இப்போது டேவோட அம்மா தான் ஏங்க சொல்கிறாங்க. அப்பா கொண்டாகாதம்மா பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேவோட அம்மா தான் ஏன்ட்டு எங்களை விட்டு போனா அப்படி கேட்குறாங்க. அம்மா என்ன பண்ண முடியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்ட்டு எங்களோட உனக்கு அந்த பையன் தான் சொல்கிறாங்க. அம்மா பாவம்மா குழந்தைம்மா யாருமே நம்ம வளர்ந்த ஒரு பையன்மா. நானும் சின்ன வயசுல தான் அவங்க லவ்வில் நிறைய வளர்ந்துருக்கம்மா. உங்கள் லவ் நிறைய கொடுத்துருக்கீங்க. நான் ஒரே பையனை செல்லமாக அப்படி வளர்ந்துருக்கம்மா. அவன் அப்படி இல்லைம்மா. அது மட்டும் இல்லை நான் அவனை சுத்தமாக லவ் பண்ணேம்மா. எனக்கு அவனை பிடிச்சிருக்கு. எனக்கு அவன் மேலே ஃபீலிங்ஸ் இருந்துச்சு. ரொம்ப நல்ல பையன்மா. அவனை மாதிரி ஒரு பர்சன் யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க தெரியுமா. நீங்கள் அவனை புரிஞ்சிக்காமல் இருக்கீங்கம்மா. நீங்கள் அவனை சுற்றி உள்ளதை மற்ற தான் பார்க்குறீங்க தவிர அவனை மனசு பார்க்க மாட்டீங்க. ரொம்ப நல்ல பையன்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்க பாருங்கள் இப்போ கூட அவன் வந்துட்டு அவன் அப்பா நினச்சி ஒரி பண்ணுறான். சரியா ப்ரேயர் பண்ணிக்கிறான். அவன் என்கிட்ட கேட்பான் தெரியுமா. அங்கிள் ஆண்டிகிட்ட பேசுங்க நீங்கள் வந்துட்டு போய் பாருங்க டே அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ சொல்லுவான் தெரியுமா. நான் தான் சார் நீங்கள் உடனே புரிஞ்சுப்பீங்க வருவேன்னு சொல்லிட்டு நான் விட்டுருவேன். ஆனால் அவனுக்குள்ள டெய்லி குற்றம் வந்துச்சா இருக்குமா. சம்டைம்ஸ் அழுவான். ஒரு பேரண்ட்ஸ்க்கு குழந்தை பிடிச்சிட்டோமோன்ற மாதிரி அவன் நினச்சி ஃபீல் பண்ணுறாம்மா. உங்களுக்கு புரியலம்மா. ஜிம்மோட வேல்யூ உங்களுக்கு புரிய மாட்டேங்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. டேவோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் எங்களுக்கு ஒரு ஆசை சொல்கிறேன். எனக்கு புரியுதுமா உங்களுக்கு ஒரு ஆசை தான். நீங்கள் எந்த மாதிரி நினைக்கிறீங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேவோட அம்மா ஜிம்மி பார்த்துருக்காங்க. ஜிம் பார்த்தா 2 ஹேண்டி ஒரு மாதிரி ப்ரேயர் பண்ணுறாங்க. அப்போ இது வச்சுருக்காங்க. கடவுளே எதுவும் ஆகிடக்கூடாது. நல்லபடியாக அவங்களுக்கு வந்து க்யூர் ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கிங் சார் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நிறைய பேருக்கு ஒரு லைஃபே கொடுத்துருக்காங்க. அவங்க கம்பெனி ஜாப் போட்டு கொடுத்தது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது. ப்ளீஸ் கார்ட் சேவ் பண்ணிடுங்க அப்படி ஜிம்மி ப்ரே பண்ணிருக்காங்க. இதை டேவோட அம்மாவும் பார்க்குறாங்க. டேவும் பார்த்துருக்காங்க. அவன் நேச்சுரல் இதாம்மா. சரியா அவன் ஆக்டிங்லாம் பண்ண மாட்டாமா. நேச்சுரல் இப்படித்தாம்மா. பாவம்மா சின்ன வயசில் தெரியாமல் எடுத்து சில முடிவு எடுக்குமா. ஓகேவா அவனுக்கு நல்லது கிட்ட சொல்லி கொடுத்த வழக்கு யாரும் இல்லைம்மா. அவன் அப்பா அம்மா எல்லாமே வளர்ந்து ஒரு குழந்தைம்மா. அதனால தான் வளர்ந்துட்டான். அவன் அடுத்து அவன் முடிவு நல்ல இப்படி இல்லைனாக்கா அவன் இந்த கொஞ்சம் மெச்சூரிட்டியான யோசனை இருந்து அவனுக்கு எல்லாரும் ஒரு நல்லது கிட்ட சொல்லி கொடுத்துருந்தாங்கனாக்கா அவன் இந்த மாதிரி இருந்திருக்க மாட்டாம்மா. இப்போ அவனை நீங்களே பாருங்க. அவன்ட்டு என்ன குறமை உங்களுக்கு இருக்குது சொல்கிறாங்க. அவனுக்கு மேரேஜ் ஆகிட்டு குழந்தைங்க இருக்குது அவ்வளோதானம்மா. மற்றபடி அவன் மனசு ரொம்ப பியூர்மா அப்படின்னு சொல்லிட்டே சொல்கிறாங்க. என்னோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க. நீ ஹாப்பியாக இருக்க டேஸ்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்குமா. அவன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் தெரியுமா. என்ன அப்படி பார்த்துப்பான். என் மேலே அவ்வளோ கேர் பண்ணிப்பான் தெரியுமா. ஏன்னா அவனுக்கு லவ்வோட வேலை தெரியும். நான் வந்துட்டு இறந்துக்கூடாது சொல்லிட்டு அவ்வளோ பார்த்துப்பான் தெரியுமா. இப்போ ஒர்க் போகிறேன். நான் சொன்னேன் எனக்கு ஒரு ஸ்கூலே போகணும் அப்படின்னு கூட ஒர்க் போகிறான். டே நான் உங்களுக்கு எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணுவேன். எப்படி நீங்கள் வந்து கஷ்டப்பட்டுக்கூடாது. உங்கள் எல்லாத்துக்கும் சப்போர்ட்டாக இருப்பேன்னு சொல்லிட்டு அவன் சப்போர்ட்டிவாக இருக்காம்மா. அவன் எல்லாத்துக்கும் பெஸ்ட் பர்சன்மா அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. டேவோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி டேவோட அம்மா பார்த்துட்டே இருக்காங்க. ஜிம்னா எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. இப்போ ஃபைனலாக ஒரு 4 ஹவர்ஸ் போதும். 4 ஹவர்ஸ் ஆஃப்டர் நம்ம டேவோட அப்பாவுக்கு நல்லபடியாக அட்ஜஸ்ட் பண்ணிடுறாங்க. பண்ணதுக்கப்புறமா நம்ம டாக்டர் விழுறாங்க. டே பார்க்குறாங்க. கிட்ட போகிறாங்க. டாக்டர் சொல்கிறாங்க இப்போதைக்கு அப்பா ஓகே தான். இதுக்கப்புறம் டென்ஷன் ஆகக்கூடாது. நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. ஓகே நாங்கள் பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இப்போ நம்ம டேவோட அப்பாவை ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் நார்மல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுறாங்க. இப்போ டேவோட அம்மா போகிறாங்க.
ஜிம் விட தான் இருக்காங்க. கரெக்டாக இப்போ மெக்கு வந்துடுறாங்க. மெக்கு பார்க்குறாங்க. சொல்கிறாங்க இப்போ மெக்கு கூடயே 2 குழந்தைங்க நம்ம ஷிபுவும் ஆர்வம் வந்திருக்காங்க. இப்போ ஆர்வம் ஷிபுவும் பார்த்து நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஆர்வம் ஷிபு இங்கே பண்ணி வச்சுட்டாங்க அம்மா டேட்டா அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ பார்க்குறாங்க. சரி என்னாச்சு சொல்கிறாங்க. நீங்கள் இங்கே காணும் ஸ்கூலில் அப்படி சொல்லிட்டாங்க. அப்படி பார்க்குறாங்க. அதுவாடா கிராண்ட்ஃபாக்கு உடம்பு சரியில்லாத அங்கே வந்துட்டு சொல்கிறாங்க. அச்சிச்சோ கிராண்ட்ஃபாக்கு உடம்பு சரி என்னாச்சு சொல்லி பேபி கேட்குறாங்க 2 பேரும். அதுவா கிராண்ட்ஃபாக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை சரியா அதாங்க அங்கே வந்துருக்கோம் ஹாஸ்பிட்டலுக்கு சொல்கிறாங்க. அப்படியா கிராண்ட்ஃபா பார்க்கலாமா அப்படி சொல்லி பேபிஸ் கேட்குறாங்க. டேக்கு ஒரு மாதிரி இருக்கிற 2 குழந்தைங்களும் பியோரான ஒரு குழந்தைங்க இல்லையா அவங்க லைக் ஒரு கடவுளுக்கு சமான்னு சொல்லுவாங்க இல்லையா அந்தளவுக்கு பியோர் ஹார்ட்டாக குழந்தைங்க இருக்காங்க. அவங்களுக்கு என்ன தெரியும். இப்போ நம்ம பார்க்குறாங்க. அது நம்ம கொஞ்சம் லேட்டாக பார்க்கலாம் சொல்கிறாங்க. அப்படியே அவங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் ஆளுக்கு ஒரு குழந்தை தூக்கிக்கிறாங்க. பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீங்கள் வேணா அங்கிள் ஆண்டி போய் அங்கிள் போய் பார்க்குறீங்களா நான் வீட்டு கொஞ்சம் குழந்தை வச்சுக்கிட்டு சொல்கிறேன். ஜிம்மில் கேட்குறாங்க. பார்க்குறேன். இல்லை ஜிம்மி நம்ம மனா போய் பார்க்குறேன். இல்லை வேண்டாம் நீங்கள் போய் பாருங்கள் நான் வெயிட் பண்ணுறேன் நீங்கள் கொடுங்க அப்படி சொல்லிட்டு ஷிபுவை வாங்கிக்கிறாங்க. ஷிபுவும் ஆர்வம் நம்ம ஜிம்மிட்ட இருக்காங்க. மெக்கு பார்த்துருக்காங்க. நீ போட போய் பாரு சொல்லிட்டாங்க. இப்போ மெக்க உள்ள போகிறாங்க. நம்ம ஷர்ட்டே உள்ள போகிறாங்க. உள்ள போய்ட்டு நம்ம டேவோட அம்மா தான் டேவோட அப்பாட்ட பேசிகிட்டு இருக்காங்க. டே வந்து சைன்லாம் பண்ணி கொடுத்தான். அவன் வந்ததுக்கு அப்படின்னு கொஞ்சம் பயம் மாதிரி சொல்கிறாங்க. டேவோட அப்பாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. உண்மையாக வந்தானா சொல்கிறாங்க. வெளில தான் இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக இப்போ நம்ம டேவே உள்ள வராங்க. அப்பா அப்படி கூப்பிட்றாங்க. டேவோட அப்பா பார்க்குறாங்க. அப்படி ஒரு மாதிரி கோமார்க்கு வெளியே இருக்காரு. இப்போ நம்ம டே கிட்ட போகிறாங்க. இப்போ எப்படிப்பா இருக்குது ஏன்ப்பா ரொம்ப டென்ஷன் எடுத்துக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. என் பையன் விட்டு போயிட்டான் மிஸ்ஸஸ்லாம் பார்த்துப்பா ஹெல்ப் பண்ண சொல்லி நினச்சேன் எல்லாத்தையும் விட்டு அவனுக்கு அவன் ஒய்ஃப் தான் சொல்லிட்டு முக்கியன்னு போயிட்டான். அவன் ஒய்ஃப் தான் முக்கியன்னு சொல்லிட்டு போயிட்டான். எங்களை யார் பார்த்துப்பா அப்படி சொல்லிட்டு டேவோட அப்பா கேட்குறாங்க. அப்பா சொல்கிறாங்க. ஏண்டா ஒரு டைம் கூட உனக்கு வந்து பார்க்கணும் சமாதானம் பண்ணணும் அப்பா மட்டும் ரிக்வஸ்ட் பண்ணணுன்ட்டு உனக்கு ஓன வீடியோ சொல்கிறாங்க. நீங்கள் தானேப்பா ஜிம் மாதிரி பேச மேரேஜ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொன்னீங்க அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. நாங்கள் அப்படி தான் சொல்லுவோம் பேரண்ட்ஸ் அப்படி தான் சொல்லுவோம். இல்லை அப்படி நீ தான் இப்படி வந்து கட்டணும் மற்ற வருஷம் இப்படி தானே இருப்பேன். பிஸ்னஸ் பார்த்து சொன்னேன். இல்லை பிஸ்னஸ் பார்த்துக்க மாட்டேன் எனக்கு வந்து ஸ்கூல் ஓப்பன் பண்ண ஆசையாக இருக்குது. ஸ்கூல் தான் ஓப்பன் பண்ண சொல்லி ஸ்கூல் தானே ஓப்பன் பண்ணேன். அதே மாதிரி இப்படி மாதிரி காமிக்க நல்லா சொல்கிறாங்க. டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்பா நீங்கள் என்ன ஹார்ட் பண்ணி கொடுத்துப்பா ஜிமின் பாவப்பா சொல்கிறாங்கப்பா. டேவோட அப்பா ஒரு மாதிரி இருக்குது. இங்கேப்பா எங்கே கேட்குறாங்க. வெளில இருக்காங்கப்பா சொல்கிறாங்க. இப்போ டேவோட அம்மா தான் கூட்டிகிட்டு வா சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க கூட்டிகிட்டு வா சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேவன் போயிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. டே அங்கிள் எப்படி இருக்காங்க சொல்கிறாங்க. நீ இவ்வளோ வா ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ மெக்க பார்க்குற என்னாச்சு டே சொல்கிறாங்க. இருக்கட்டும் நீங்கள் இவ்வளோ வா சொல்கிறாங்க. இப்போ ஜிமினுக்கு ஒரு மாதிரி கதை டே சொல்கிறாங்க. வா சொல்லிட்டு பேபிஸ் கூப்பிட்டு வராங்க. 2 பேபிஸ் தான் ஃபஸ்ட்டு முன்னாடி வராங்க. டே வந்து டோர் ஓப்பன் பண்ணுவோம் குழந்தைங்க முன்னாடி வந்து வராங்க. டேவன் ஜிமின் வராங்க. நம்ம பேபிஸ் டேரெக்டாக டேவோட அப்பாட்ட போகிறாங்க. கிராண்ட்ஃபா கூப்பிட்றாங்க. இப்போ டேவோட அப்பாவுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அவங்க பார்க்குறாங்க. டேவோட அம்மா பார்க்குறாங்க. பார்த்துட்டு கிராண்ட்ஃபா இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ டேவோட அப்பாவுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஹார்ட் மெல்ட் ஆகிடுது. அவங்க பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க. கிராண்ட்ஃபா இப்போ எப்படி இருக்குது உடம்பு சரியில்லையா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குது. இப்போ நம்ம ஆறு தான் கேட்டுருக்கோம். இப்போ ஷிபுவும் பார்க்குறாங்க. கிராண்ட்ஃபா சொல்லிட்டு ஹேண்டை பிடிக்கிறாங்க. ஒரு மாதிரி 2 குழந்தைங்க பக்கத்தில் நின்றுருக்காங்க. 2 அவ்வளோ அழகாக அவ்வளோ பாசமாக கேட்டுருக்கு. எவ்வளோத்துக்கும் அவங்க பிளட் வச்சுருக்காங்க எதுவும் கிடையாது. அப்படி இருந்து கூட அவ்வளோ அழகாக கேட்குறாங்க. டேவோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ஜிம்மின் டே நின்றுருக்காங்க. பின்னாடி இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. அப்பா அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேயோட அப்பா பார்க்குறாங்க. ஏன்னா டேக்கு பயமாக இருக்குது. எங்கள் ஊரில் குழந்தைங்க ஹார்ட் பண்ணிட்டு வரும் ஏதாவது திட்டிட்டு வரணும் பயப்படுறாங்க. டே பார்க்குறாங்க. டேயோட அப்பா பார்க்குறாங்க. அதே கிராண்ட்ஃபாக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை சொல்கிறாங்க. இப்போ எப்படி இருக்குது உங்களுக்கு சில பேபிஸ் கேட்குறாங்க. வலிக்குதா அப்படி சொல்லிட்டு வைக்கிறேன். ஏன்னா அந்த கொஞ்சம் இதெல்லாம் சர்ஜரி பண்ணியிருப்பாங்களா ஃபஸ்ட்டு அந்த இதெல்லாம் இருக்குது அந்த பேண்ட் எல்லாம் இருக்குது. இப்போ அவங்க கை வைக்கிறாங்க. பேபிஸ் பார்க்குறாங்க. உங்கள் வலிக்குதா அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம டேயோட அப்பாவுக்கு ஒரு மாதிரி அடிச்சு ஒரு மனசு உருகி போயிடுச்சு. அந்தளவுக்கு டேயோட அப்பா பார்க்குறாங்க. இல்லைப்பா கொஞ்சம் பையனாக இருக்குது சொல்கிறாங்க. அப்படியா சரியாயிடும் சொல்லி பேபிஸ் சொல்கிறாங்க. இப்போ டேயோட அப்பா பார்க்குறாங்க. அவருக்கு ஒரு மார்க்கு எப்படி இந்த குழந்தைங்க பார்த்துட்டு மனசு வரும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ டே அப்படி வந்துட்டு இருக்காங்க. அப்போ டேயோட அப்பா பார்க்குறாங்க. உங்களுக்கு எப்படி தெரியும் கிராண்ட்பா சொல்லிட்டு டேடா அடிக்கடி சொல்லுவாங்க. எனக்கு கிராண்ட்பா கிராண்ட்மா எங்களுக்கு இருக்காங்க சொல்லிட்டு தெரியுமா நாங்கள் கூட உங்களை பார்க்கணும்னு கேட்போம். கிராண்ட்பா அப்பா டேடா சொன்னாங்க கிராண்ட்பா கோவம் அப்படி சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. டேயோட அப்பா பார்க்குறாங்க. என்னடா சொன்னா சொல்லி கேட்குறாங்க. இல்லைப்பா அது சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேயோட அம்மா பார்க்குறாங்க. பாருங்க சொல்லி கூப்பிட்றாங்க. 2 பேரும் கூப்பிட்றாங்க. டேட்ட கேட்குறாங்க. பேர் என்ன கேட்குறாங்க. ஆரு ஷிபு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேயோட அம்மா பார்க்குறாங்க. ஆரு ஷிபு சொல்கிறாங்க. கிராண்ட்மா அப்படி சொல்கிறாங்க. அவங்களுக்கு அப்படி இந்த வாட்ஸ்அப் எடுத்து பெல்ட் ஆகிடுச்சு. அவங்க பார்க்குறாங்க. ஏன் சொல்கிறாங்க கிராண்ட்மா அப்படி சொல்லிட்டு கிராண்ட்பா உடம்பு சரியில்லையா அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம டேயோட அம்மாவும் ஆமாப்பா சொல்கிறாங்க. சரியாயிடும் என்ன அப்படி ஏன்னா டேயோட அம்மா அழுதுருப்பாங்க. கல் டேஸ்ட் இருக்குது வச்சு அழக்கூடாது அப்படி சொல்லி பேபிஸ் டேஸ்ட்டாக வைப் பண்ணுறாங்க. எனக்கு அவங்க அம்மா உட்காந்து வந்துருப்பாங்க ஒரு ஸ்டூலில். அவங்க டேஸ்ட்டாக வைப் பண்ணுறாங்க. டேயோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. குழந்தை வந்து அந்த கை வச்சு டேஸ்ட் வைப் பண்ணதும் குட்டி ஹேண்ட் ரொம்ப ஒரு மாதிரி எனக்கு நம்ம ப்ளட்டோ நான் ப்ளட்டோ ஆனால் அவங்க பாசன்ற பியூராக இருக்கும்போது யாராலுமே வந்துட்டு இக்னோர் பண்ண முடியாது. இல்லை அவங்க டக்குன்னு தூக்கிட்டாங்க. 2 பேபிஸ் மிஸ் தூக்கிட்டு உடம்பு பார்த்துருக்காங்க. கிராண்ட்பா கிராண்ட்மான்னு உங்களுக்கு தெரியுமா சொல்கிறாங்க. ஆமாம் டேடா சொல்லுவாங்க கிராண்ட்பா கிராண்ட்மான்னு சொல்லிட்டு
போயிட்டு அப்படி சொல்லி பேபிஸ் 2 பேரும் அழகாக பேசுகிறாங்க. டேயோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அவங்களால அதுக்கப்புறம் அந்த செகண்ட் அந்த குழந்தைய வேறு குழந்தைய பார்க்கவே முடியல. டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. கிராண்ட்ஃபாக்கு கொஞ்சம் உடம்பு சரியாயிடும் சொல்கிறாங்க. அதான் சரியாயிடும் அழக்கூடாது கிராண்ட்மா அப்படின்னு சொல்லி பேபிஸ் சொல்கிறாங்க. டே ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. அவங்க அம்மா டேயோட அம்மா பேபிஸ் தூக்கினதும் இப்போ ஜிம்மில் அப்படியே ஹேட் டவுன் பண்ணிட்டு இருக்காங்க. டேயோட அப்பா பார்க்குறாங்க. ஏன்ப்பா நீ கேட்க மாட்டியா எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. சார் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி ஓ சார் அங்கிள் யார் கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி எனக்கு தெரியும் நான் உங்களுக்கு டிசர்வான பர்சன் சொல்லிட்டு உங்களுக்கு சனிலாக அவருக்கு டிசர்வான பர்சன் எனக்கு நீங்கள் ஒரு எதிர்பார்ப்பு வச்சுருப்பீங்களா? எல்லா அப்பா அம்மாவும் அதில் ஆசைப்படுவாங்க. அது தப்பு இல்லை. உங்கள் ஆசைகள் எதிர்பார்ப்பு தப்பு இல்லை. ஆனால் அப்படி சொல்லிட்டு ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்புறமா டேயோட அப்பா பார்க்குறாங்க. உங்ககிட்ட வா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது அது சொல்கிறாங்க. கிட்ட வா சொல்கிறாங்க. ஜிம்மு கிட்ட போகிறாங்க. இப்போ நம்ம டேயோட அப்பா ஜிம்மில் ஹேண்டை பிடிக்கிறாங்க. எப்படி இருக்கா அப்படி கேட்குறாங்க. அங்கிள் சொல்கிறாங்க. எப்படி இருக்கா சொல்லி கேட்குறாங்க. அங்கிள் கூப்பிடலாமா சொல்லி கேட்குறாங்க. அங்கிளே கூப்பிடு அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க? இப்போ உங்களுக்கு ஹெல்த் எப்படி இருக்குது? நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறீங்க அப்படி சொல்லி ஜிம் நிறைய பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் டைமுக்கு இந்த மெடிசன் போட்டுருக்கணும். இந்த அளவுக்கு ஒர்க் பண்ணக்கூடாது. இவ்வளோ டைமுக்கு நீங்கள் தூங்கணும் அப்படி சொல்லிட்டு நிறைய சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. டேயோட அப்பா ஜிம்முக்கு எல்லாமே தெரியும். ஒரு செக்ரட்டரியாக இருந்திருப்பார் இல்லையா? அவ்வளோ நல்லா பார்த்துட்டு இருந்திருப்பாரு. ஒரு ஆஃபீஸில் அவர் இருக்கிற வரைக்கும் அவர் எல்லாமே கரெக்டாக பண்ணியிருப்பாரு. ஈவன் அவங்க அப்பாவுக்கு அப்புறம் உடம்பு சரியில்லாமல் போக கூட செய்யாது. அவர் ரொம்ப அவராக டென்ஷன் பண்ணிக்கிட்டு அவருக்கு டிப்ரெஷன் போனால் தான் அந்த மாதிரி ஆகும். மற்றபடி ஜிம்மின் ஒர்க்கில் வந்து எந்த உரிமையும் பண்ணிக்க மாட்டார். அவ்வளோ அழகாக பார்த்துப்பாரு. இப்போ நம்ம டேயோட அப்பா பார்க்குறாங்க. ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு தெரியும் உங்களுக்கு எம்மையில கோவம் சொல்கிறாங்க. கொஞ்சம் டேஸ் வரைக்கும் கோவம் வந்துச்சு இப்போ இல்லை சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. கொஞ்சம் டேஸ் வரைக்கும் எனக்கு கோவம் வந்துச்சு இப்போ இல்லை. எனக்கு என் பையன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். என் கூட இருந்த அந்த லக்ஸரி லைஃப்பை விடவும் உன் கூட இருக்க அந்த ஆர்டினரி லைஃப் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவனுக்கு இப்போ ஸ்டில் அவர் அந்த அளவுக்கு ஹாப்பியாக நான் பார்த்தது இல்லை. எனக்கு ஒரு நாய் நினைப்பேன் என்னடா இவ்வளோ பணம் இருக்குது இவன் நல்ல ஒரு அழகான ஒரு லைஃப் வாழாமல் இது சிம்பிளாக வாழ்ந்துட்டு இருக்கானே சொல்லி நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் இப்போ உங்களையும் குழந்தைங்க கூடயும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நான் உங்களை பார்த்துட்டு தானே இருக்கான்னு சொல்கிறாங்க. சரி ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது அது சொல்கிறாங்க. நானும் பார்த்துட்டு தானே இருக்கேன். நான் உனக்கு கம்பெனி போய் அனுப்புனேன். அப்புறம் நினச்சேன் என் பையன் நம்பி தான் இருக்க போகிற சொல்லிட்டு. ஆனால் அப்போ கூட நீ என் பையன் நம்பி நீ இல்லை. நீ உன் டேலண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஜாப் வந்து தேடிக்கிட்டேன். இது இப்போவும் ஜாப் பார்த்துட்ருக்க உன்னோட ஓன் ஃபிட்டாக தான் நின்றுருக்க. என் பையன் நல்லா பார்த்துக்கிற குழந்தை நீங்கள் 4 பேரும் ஹாப்பியாக இருக்குங்க. நான் ஸ்டார்டிங் நினச்சேன் என் பையன் ரொம்ப ரிலேட் பண்ணுவான். அந்த லைஃப் வந்துட்டு அவனுக்கு கண்டிப்பாக செட் ஆகாது. அவனுக்கு இந்த மாதிரி லைஃப் அவனுக்கு வேண்டாம். அவனுக்கு பெட்டர் லைஃப் கிடைக்குன்னு சொல்லிட்டு சத்தியமாக ஒரு அப்பாவும் நான் தான் எதிர்பார்த்தேன். ஆனால் இப்போ அப்படி இல்லை. இப்போ எனக்கு தோணுனாக்கா நான் யோசிச்சு தப்புன்னு எனக்கு தோணுது. சரியா எனக்கு ஒரு லவ்ன்றது வந்துட்டு ஒருத்தவங்க ஒரு பர்சன் பிஃபோர் நம்ம லவ் பண்ணியிருக்கலாம் மேரேஜ் பண்ணியிருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் அந்த லவ்ன்றது மனசார வரணும். அந்த ட்ரூ லவ் இருந்தால் மட்டும் லைஃப் ஹாப்பியாக இருக்கும். நான் புரிஞ்சுக்கிட்டேன். சரியா என் பையனுக்கு ஒரு மேரேஜ் ஆன பையன் தான் லவ் வரணுன்றதாக்கா அது அவங்க ஃபீலிங்ஸ் அப்படி தான் வந்திருக்கும் போல். அது தப்பு இல்லை. ஏன்னா அவங்க வந்து மேபி அவங்களுக்கு ஒரு கரெக்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருந்து அவங்க அந்த ரிலேஷன்ஷிப்பில் இன்டர்ஃபியர் ஆனது தப்பு. ஒரு பர்சன் அவங்க லைஃப்பில் ப்ராப்பராக அந்த ரிலேஷன்ஷிப்பை எண்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க லவ் பண்ணுறது தப்புலாம் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு ஒரு ஹஸ்பண்ட் அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. நீங்கள் லைஃப்பில் ரொம்ப ஹார்ட் ஒர்க் கஷ்டப்பட்டுருக்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த இடத்துக்கு வந்து நின்றுருக்க. எவ்வளோ சஃபர் பண்ண எவ்வளோ சஃபர் ஆகிருக்குன்னு புரியுது. சரியா எனக்கும் அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். அது ஸ்டார்டிங் எனக்கு கோவம் தான். என் பையன் கிட்ட வந்துட மாட்டேன்னு நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நான் அப்போ எல்லாரும் என்னை பார்த்து சிரிப்பாக எனக்கு பயந்தேன். இப்போ எனக்கு அப்படி தோணல. எனக்கு எவ்வளோ பேர் மேரேஜ் பண்ணிட்டு ஆஃப்டர் டிவோர்ஸ்க்கு அப்புறம் இன்னொரு மேரேஜ் அவங்க படிக்கிறாங்க. எனக்கு லைஃப் இப்போலாம் வேறு மாதிரி சேஞ்சஸ் ஆகிட்டு நம்ம அந்த காலம் மாதிரி ஒரு பர்சன் மேரேஜ் பண்ணிட்டு அந்த லைஃப் வந்து எல்லாருக்கும் சொல்லிட்டு அதுலேயே அப்படியே இருக்கணும் எதுவும் இல்லை. நம்ம லைஃப் மூவ் பண்ணலாம்ல தப்பு இல்லை சொல்லிட்டு நம்ம டேயோட அப்பா சொல்கிறாங்க. எனக்கா லைஃப்பில் ஒரு சான்ஸ் மட்டும் இல்லை. கடவுள் ஒரு சான்ஸ் 2 சான்ஸ் 3 சான்ஸ் கூட கொடுப்பாங்க. உனக்கு அப்படி கிடச்சிட்டு ஒரு 3 சான்ஸ் தான் இல்லை பையன் அப்படி தானே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியே ஹெட்டை செக் பண்ணுறாங்க. அங்கே பாரு குறிப்பாக சரியா நேற்று வரைக்கும் நாங்கள் அவனை தப்பாக தான் புரிஞ்சுக்கிட்டோம். கொஞ்சம் டேஸ் வரைக்கும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்ல மாட்டோம். ஆனால் எனக்கு புரியுது. ஓகே என் பையன் கூட தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். அவனோட ஹாப்பினஸ் லவ்ன்றது நீயும் குழந்தைங்க தான் எனக்கு புரியுது. ஓகேவா சொல்கிறாங்க. ஆனால் எனக்கும் ஒரு ஃபாதர் லவ் ஒரு விஷயம் இருக்குது சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறவங்க என்னன்ற மாதிரி எனக்கு நீயும் தேவும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்க சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் நீங்கள் நல்லா இருக்கீங்க நீங்கள் சேர்ந்து வாழலாம் சொல்கிறாங்க. அப்படி இல்லை நீங்களும் ஆண்டி எங்களை மன்னிச்சு அக்செப்ட் பண்ணி கிடைக்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேயோட அப்பா பார்க்குறாங்க. ஒரு வேளை நான் மணிக்கு டைம் எடுத்து தான் சொல்கிறாங்க. நாங்கள் வெயிட் பண்ணியிருப்போம் சொல்கிறாங்க. அது முட்டாள்தான் நம்ம பண்ணக்கூடாது. சரி யாருக்காகவும் யார் லைஃப் சாக்ரிஃபைஸ் பண்ணவே கூடாது புரியுதா சொல்கிறாங்க. ஏன்னா லைஃப் ஒரு டைம் அந்த டைம் போயிடுச்சுனாக்கா ரிட்டன் அந்த டைம் வரது ரொம்ப கஷ்டம். சரியா டைம் இருக்கிறப்போ ரொம்ப அழகாக ப்ரீஷியஸாக யூஸ் பண்ணிக்கணும். புரிஞ்சுக்கோ புரியுதா சொல்கிறாங்க. உங்கள் பாஸ்ட் லைஃப் புரிஞ்சு சொல்லிட்டு எனக்கு இப்போ அதை பற்றி கவலை இல்லை. எனக்கு இப்போ உங்கள் கரண்ட் லைஃப் கண்டிப்பாக ஹாப்பியாக இருக்கும். என் பையன் கண்டிப்பாக நல்லா பார்த்துப்பா. நீ என் பையனுக்கு டிசர்வ் பாஸ் நான் புரிஞ்சுக்கிட்டேன். சரியா சொல்கிறாங்க. நீ இந்த கம்பெனிக்கு போனதுக்கப்புறம் நான் இந்த கம்பெனி எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு அதுக்கப்புறம் ஏன் வந்து செக்ரட்டரி வந்து சூஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அப்போ எனக்கு புரியல. இப்போ தான் புரிஞ்சு நீ போனதுக்கப்புறம் எவ்வளோ சஃபரானு தெரியுமா நான் அப்படி சொல்கிறாங்க. டேயோட ஜிம்முக்கு மாதிரி இருக்காங்க. அதை சொல்கிறாங்க. நிறைய சஃபரான நீ ப்ராப்பராக பண்ணிட்டு உன்னுடைய நீ எவ்வளோ தான் எவ்வளோ தான் கஷ்டத்தில் இருந்தாலும் நீ எவ்வளோ சஃபர் ஆன லைஃப்பில் நீ ஒர்க்கில் கரெக்டாக இருப்பேன். எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்கேன். எனக்கு அப்போ தான் புரிஞ்சு நான் இதுக்கு ஒரு வேலை எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பர்சனுக்கு ஒவ்வொருத்தர் நான் அப்படி பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் நான் தான் ரொம்ப சஃபர் ஆகிட்டேன். நம்ம கம்பெனி ரொம்ப ரொம்ப சஃபர் ஆகுது தெரியுமா அப்படி சொல்லிட்டு டேயோட அப்பா சொல்கிறாங்க. ஜிம்மி என்ன சொல்ல அமைதின்னு இருக்காங்க. அங்கே பாரு சொல்கிறாங்க.
அங்கிள் சொல்கிறாங்க, நீ டேக்கு டிசோன் பர்சன் ஓகேவா, எங்களுக்கு சனிலாவாக இருக்கிறதுக்கு உனக்கு எல்லா தகுதியுமே இருக்குது. தகுதி இல்லை, உனக்கு எல்லா உரிமையும் இருக்குது சரியா. நீ அந்தளவுக்கு ஒரு கேரிங்கான பர்சன், லவ்விங்கான பர்சன். என் டே ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் பார்த்ததே இல்லை. என் டேக்கு டிசோன் பர்சன் தான், டே உனக்கு டிசோன் பர்சன் தான். நீங்கள் 2 பேர் ஹாப்பியாக இருக்கணும் சரியா சொல்கிறாங்க. உன்னோட குழந்தைங்கள எங்கள் கிராண்ட் சனாக அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஒன்று என் சனிலாவை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் சரியா சொல்கிறாங்க. அங்கிள் சொல்கிறாங்க, ஆமாம் இது நான் கொஞ்சம் டேஸ்க்கு முன்னாடி பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே எனக்கு ஒர்க்கில் ரொம்ப டென்ஷன் அதிகமாகிட்டு, ரொம்ப டிப்ரெஷன் அதிகமானதுனால என்னால் முடியாமல் போயிடுச்சு. அதனால தான் நீ வரல இப்படி நினச்சிக்காத ஓகேவா. நம்ம ஹெல்த் முடியாமல் போகிறதால பேசாதுன்னு நினச்சிக்காத. அப்படி இல்லை, கொஞ்சம் டேஸ்க்கு முன்னாடி அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். உங்கள் நானே தலையிட்டு பார்த்து தான் இருக்கேன். ஈவன் உங்கள் ஆண்டி கூட அப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஆமாம் நீங்கள்கிட்ட உன் சூப்பர் மார்க்கெட் போவீங்களா, அப்போ கூட வருவாங்க. உங்கள் ஃப்ரெண்டு வந்து பார்த்துட்டு இருப்பாங்க, நீங்கள் எப்படி இப்போ இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ரொம்ப அழகாக ஃபேமிலி ரன் பண்ணுறீங்க, ரொம்ப இப்படிக்கா ரொம்ப அழகாக எல்லாமே. ஒரு அப்பார்ட்மெண்ட் ஹோமில் 2 டபுள் பெட்ரூம் தெரியும், அதுக்குள்ளே ரொம்ப அழகாக குழந்தைங்க கூட ரொம்ப அழகாக லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. எல்லாமே பார்த்து செலவு பண்ணிட்டு உனக்கு எல்லாமே தெரியுது. ஒரு ஃபேமிலி ரன் பண்ணணும், எப்படி ஒருத்தவங்க பார்த்துக்கணும், எப்படி கேர் பண்ணணும், டேக் எது பிடிக்கும் பிடிக்காது சொல்லி பார்த்து வாங்கிட்டு இருக்காது. எல்லாமே பார்த்தேன். என் டேவோட அம்மா எப்படி வாங்குவாங்களோ அதே மாதிரி தான் நீ ஒவ்வொரு பார்த்து கேர் பண்ணுற. டேவோட அம்மாவோட லவ்வை நீ அப்படியே கொடுக்குற டேக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவோட அப்பா சொல்கிறாங்க. அவன் இங்கே இருந்த வரைக்கும் உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவோட அப்பா சொல்கிறாங்க. டேவோட அம்மா சொல்கிறாங்க, ஆமாம் நான் பார்த்தேன், நீ ரொம்ப பொறுப்பாக இருக்கா ஜிம்மி அப்படி சொல்கிறாங்க. ஆண்டி சொல்லிட்டு ரொம்ப பொறுப்பாக இருக்கா. அதை தாண்டி இந்த குழந்தைங்க இருக்காங்க, எனக்கு பேச எனக்கு அவ்வளோ பிடிக்கும். இவங்க பேச ரசித்து பார்த்துட்டு இருப்பேன், அந்த பார்த்துட்டு இருப்பேன். ஆனால் எனக்கு இவங்களுக்கு கிராண்ட்ஸனாக அப்படி பார்க்க உண்டான குழந்தைங்கள பார்த்தேன். இப்போ இவங்க என்னை வந்து கிராண்ட்மா அப்படின்னு கூப்பிட்டாங்களோ அந்த செகண்ட் நான் முடிவு பண்ணிட்டேன், இவங்களும் கிராண்ட் சைல்டு ஓகேவா. இவங்க 2 பேர் கிராண்ட் சைல்டு, இவங்களுக்கு எல்லா லவ் கேர் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு டேவோட அம்மா சொல்கிறாங்க. டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. அம்மா நிஜமாக சொல்கிறேன் ஓகேவா. இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு தள்ளி வைக்க மாட்டேன், நீங்கள் என் கூட தான் இருக்கணும். ஏன்னா எங்களுக்கு ஒரே பையன், முன்னாடி நீ கரெக்டான பையனை சூஸ் பண்ணி தப்பான பையன் சூஸ் பண்ணி நான் கூட ஸ்டார்டிங்கில் பயந்துட்டேன். ஒரு வேலை அந்த பையன் பணத்துக்காக ஆசைப்படுறேன், நான் எந்த மாதிரி இன்டென்ஷன் அவங்க கூட வந்தா எதுக்காக நீ லவ் பண்ணி புரியவே இல்லை. நீ சொல்லிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் எனக்கு எவ்வளோ பயம் தெரியுமா. அதுக்காக தான் ஃப்ரெண்டு கால் பண்ணி வந்தேன். ஆனால் வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சு அவன் வந்துட்டு பார்த்து செலவு பண்ணுறதும் ஒரு விஷயத்துக்கு உனக்காக நிறைய பண்ணுறதால பார்க்குறது புரிஞ்சுக்கிட்டேன். அவன் இந்த மாதிரி பையனாக இருப்பான்னு சொல்லிட்டு உன் மேலே அவ்வளோ கேரிங், குழந்தைங்க அவ்வளோ கேரிங், அவ்வளோ சாஃப்டான ஒரு பையனாக இருக்கான். அவன் அந்த லவ்வில் டிசர்வான பாசம் நீ கேட்டல, அது கரெக்டு தான். ஏமா நம்ம வீட்டில் ஒரு பையன் இந்த மாதிரி இருந்தாக்கா நீங்கள் அப்படி வச்சுருங்களா, அந்த பையனுக்கு ஒரு லைஃப் வந்து ஃபிக்ஸ் பண்ணி நினைக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டது கரெக்டு தான். அப்படி வச்சுக்கூட நிறைய பேர் அப்படி விட்டுறாங்க கேர சொல்லிட்டு. அப்படி வச்சுக்கூட தப்பு. அவங்களுக்கு ஒரு லைஃப் இருக்குது, இந்த லைஃப்பை கண்டிப்பாக அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணி தரணும். எனக்கு லைஃப் ஒரு டைம் தான், அதில் சான்சஸ் நிறைய இருக்கும். அந்த சான்சஸ் நம்ம தான் அழகாக வந்துட்டு மாற்றி கொடுப்போம். எனக்கு சம்டைம்ஸ் லைஃப்பில் தப்பு பண்ணுவோம், அந்த தப்பு சரி பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது அதை சரி பண்ணிக்கணும் சரியா சொல்லிட்டு முட்டையோட அம்மா சொல்கிறாங்க. நீங்கள் தான் சொல்கிறாங்க, நாங்கள் உங்கள் 4 பேர் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் சரியா. என் பையன் என் சனி தான் எனக்கு கிராண்ட் சைடு, நீங்கள் 4 பேரும் என் கூட வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க, ஆமாம் நீங்கள் 4 பேர் எங்க கூட தான் இருக்கணும் சரியா. எங்களை பார்த்துட்டு வந்து உங்கள் பொறுப்பு, உங்களை பார்த்துட்டு வந்து எங்களோட பொறுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, இந்த குழந்தைங்க பார்க்கவும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, அவங்க ரொம்ப அழகாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. டேவோட அம்மா சொல்கிறாங்க. இப்போ டேவோட அம்மா பார்க்குறாங்க, அதுக்கப்புறம் நீ ஜிம்மி உனக்கு லைஃப் வாழணும் ஓகேவா. ஏன்னா ஜிம்மி ரொம்ப சின்ன பையன், அவன் சின்ன வயசு லைஃப் வந்துட்டு வாழாமல் போயிட்டான் சரியா. ஜஸ்ட் ஒரு மேரேஜ் பண்ணிட்டு 2 குழந்தைங்க பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த லைஃப்பில் ரொம்ப சஃபர் ஆகிருக்கான். இதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், அந்த ஹாப்பினஸ் உங்கள் கையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. சொல்கிறாங்க, ஆமாம் நான் வந்து அப்பா அம்மா பேசல அப்படின்னு எதுவுமே இருக்காது சரியா. உங்கள் லைஃப் யாருக்காவது சாக்ரிஃபைஸ் பண்ணவே வேண்டாம், நீங்கள் ஹாப்பியாக வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா சொல்கிறாங்க. நாங்கள் பார்த்துக்கிறோம், குழந்தைங்களும் நாங்கள் பார்த்துக்கிறோம் சரியா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க, அப்பா சரியாயிட்டு வரட்டும் ஓகேவா, நம்ம எல்லாரும் ஒன்றா ஒரே வீட்டில் இருக்கலாம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஆண்டி நிஜமாக நீங்கள் சொல்கிறாங்க, நிஜமாக நான் சொல்கிறேன் ஓகேவா. நீ எனக்கு சரியில்லாமல் இருக்கிறதுக்கு எல்லா தகுதியும் எனக்கு இருக்குது. இப்போ கூட பாரு அவருக்கு ஹெல்த் நீ உடனே ப்ரேயர் பண்ணுறேன். இவன் நான் கூட யோசிக்கவே இல்லை, நீ பாட்டுக்கு உடனே அந்த இது பண்ணுறாங்க. அத்தனை பேர் அந்த மனசில் எத்தனை பேருக்கு வரும் சொல்கிறாங்க. நாங்கள் பார்த்த ஒரு பில்லியனர் பசங்களுக்கு இது மாதிரிலாம் வருமா, அவங்க இந்த மாதிரி இருப்பாங்கன்னு தெரியல சரியா. சில பேர் இருக்கலாம், ஆனால் எனக்கு ஒன்று மாதிரி பசங்க சீக்கிரம் கிடைக்க மாட்டாங்க. ஏன்னா எனக்கு அப்பா அம்மாவோட வேலையை தெரியும், இல்லை நீ அடிக்கடி சொல்லுவேன் உண்டா, நீங்கள் போய் பேசுங்க டே அப்படி சொல்லிட்டு அதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க. மெக்கு சொல்லுவான் அடிக்கடி இந்த மாதிரி டேட்டை சொல்லுவேன், ஆனால் டேட்டை வந்து வேணாம் அப்புறம் பார்த்துக்கலாம் சொல்லுவாங்க சொல்கிறாங்க. இவனுக்கு எங்கள் மேலே பாசம் இல்லை அப்படி சொல்லிட்டு டேயோட அம்மா சொல்கிறாங்க. இல்லாண்டி அப்படி இல்லை அவருக்கு ரொம்ப பாசம் இருக்கு மேலே சொல்கிறாங்க. அப்படியே ஹாஸ்பிட்டல் கூட மாட்டியோ அப்படி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி எனக்கு குடும்ப பிரச்சனை ஓகேவா, நீங்கள் ஹாப்பியாக அதை மட்டும் போதும் சொல்லிட்டாங்க. இப்போ இல்லை நம்ம ஜிம்மின்ட்டு அவங்க 1 வீக் ஆஃப்டர் இருந்தால் எல்லாருமே பற்றி டேவோட வீட்டுக்கு வராங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜிம்மில் அவங்க டேவோட அம்மா ரொம்ப கிராண்டாக வெல்கம் பண்ணுறாங்க. இப்படினாக்கா எல்லா அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி டேக்கு மேரேஜ் ஆயிருக்கும். செய்யும்போது நார்மலாக பண்ணியிருப்பாங்க. இப்போ டேக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு எல்லாமே சொல்கிறாங்க. நிறைய பேர் கேட்குறாங்க ஏன் இப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டேவோட அப்பா அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. என் பையன் ஹாப்பியாக அதை மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து வராங்க. நார்மலாக அந்த 4 மந்த்தாக அவங்க ரொம்ப ஒரு மாதிரி இருப்பாங்க டே வீட்டில் இல்லாமல். இப்போ இந்த பேபிஸ் எந்த பக்கம் பார்த்தாலும் பேபிஸ் ஓடிட்டே இருக்காங்க, நிற்கவே மாட்டாங்க. அந்த ஸ்மெல் சவுண்டே அவங்க ரொம்ப பிடிச்சிருக்கு. டேவோட அப்பா அந்த பேபி ஸ்மெல்லே ஓடிட்டு இருக்காரு. அவருக்கு வந்துட்டு எப்படினாக்கா அந்த ஹெல்த் கூட க்யூர் ஆன மாதிரி ஆயிடுச்சு. அவங்க அந்த ஸ்மெல் சவுண்ட் கேட்கும்போது அந்த பசங்க பேசுறது பார்க்கும்போது அவங்க பார்க்குறாங்க. இப்போ யாரும் நில்லுங்க சொல்லிட்டு கிராண்ட்பா அப்படின்னு பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு ஓடிட்டு இருக்காங்க. இது பார்க்க டேவோட அம்மா ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. நானும் வருவா சொல்லிட்டு அவங்களும் ஓடிட்டு இருக்காங்க. ஜிம்முக்கு டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம்முக்கு கேட்குறாங்க, டே உண்மையாகவே இதெல்லாம் உண்மையாக டேயில் நான் ட்ரீமில் இருக்குது. நான் சொல்கிறேன் ட்ரீமில் இல்லை மாட்டிட்டு நீ ரியலில் தான் இருக்கா சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் டிசர்வான பர்சன் டேஸ் டிசர்வான பர்சன் நான் எதுக்காக அப்படி கேட்டுருக்கா சொல்கிறேன்.
டே அம்மா போய் கம்ஃபர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மி சொல்கிறாங்க. அப்போ டேவும் சரின்னு சொல்லிட்டு பக்கத்து போயிருங்கம்மா சொல்கிறாங்க. இப்போது டேவோட அம்மா தான் டேங்க சொல்கிறாங்க. அப்பா கொண்டா அதுமா பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேவோட அம்மா தான் ஏன்ட்டு எங்களை விட்டு போனா அப்படி கேட்குறாங்க. அம்மா என்ன பண்ண முடியுமா அப்படி சொல்கிறாங்க. ஏன்ட்டு எங்களோட உனக்கு அந்த பையன் தான் சொல்கிறாங்க. அம்மா பாவம்மா குழந்தம்மா யாருமே நம்ம வளர்ந்த ஒரு பையன்மா. நானும் சின்ன வயசுல அவங்க லவ்வில் நிறைய வளர்ந்துருக்கம்மா. உங்கள் லவ் நிறைய எனக்கு கொடுத்துருக்கீங்க. நான் ஒரே பையனை செல்லம்மா அப்படி வளர்ந்துருக்கம்மா. அவன் அப்படி இல்லைம்மா. அது மட்டும் இல்லாமல் நான் அவனை சிம்பிளாக லவ் பண்ணம்மா. எனக்கு அவனை பிடிச்சிருக்கு. எனக்கு அவன் மேலே ஃபீலிங்ஸ் இருந்துச்சு. ரொம்ப நல்ல பையன்மா. அவனை மாதிரி ஒரு பர்சன் யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க தெரியுமா. நீங்கள் அவனை புரிஞ்சிக்காமல் இருக்கீங்கம்மா. நீங்கள் அவனை சுற்றி உள்ளதை மற்ற தான் பார்க்குறீங்க தவிர அவனை மனசு பார்க்க மாட்டீங்க. ரொம்ப நல்ல பையன்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்க பாருங்கள் இப்போ கூட அவன் வந்துட்டு அவன் அப்பா நினச்சி ஒரி பண்ணுறா சரியா ப்ரேயர் பண்ணிக்கிறான். அவன் என்கிட்ட கேட்பான் தெரியுமா. அங்கிள் ஆண்டிகிட்ட பேசுங்க நீங்கள் வந்துட்டு போய் பாருங்க டே அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ சொல்லுவான் தெரியுமா. நான் தான் சார் நீங்கள் உடனே புரிஞ்சுப்பீங்க வருவீங்கன்னு சொல்லிட்டு நான் விட்டுருவேன். ஆனால் அவனுக்குள்ளே டெய்லி குற்றம் வந்துச்சா இருக்குமா. சம்டைம்ஸ் அழுவான். ஒரு பேரண்ட்ஸ்க்குள்ள குழந்தை பிரிச்சிட்டோமோன்ற மாதிரி அவன் நினச்சி ஃபீல் பண்ணுறாம்மா. உங்களுக்கு புரியலம்மா. ஜிம்மோட வேல்யூ உங்களுக்கு புரிய மாட்டேங்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. டேவோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் எங்களுக்கு ஒரு ஆசை சொல்கிறேன். எனக்கு புரியுதுமா உங்களுக்கு ஒரு ஆசை தான். நீங்கள் எந்த மாதிரி நினைக்கிறீங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேவோட அம்மா ஜிம்மி பார்த்துருக்காங்க. ஜிம் பார்த்தா 2 ஹேண்டி ஒரு மாதிரி ப்ரேயர் பண்ணுறாங்க. அப்போ இது வச்சுருக்காங்க. கடவுளே எதுவும் ஆகிடக்கூடாது. நல்லபடியாக உங்களுக்கு வந்து க்யூர் ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கிங் சார் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நிறைய பேருக்கு ஒரு லைஃபே கொடுத்துருக்காங்க. அவங்க கம்பெனி ஜாப் போட்டு கொடுத்தது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது. ப்ளீஸ் காட் சேவ் பண்ணிடுங்க அப்படி ஜிம்மி ப்ரே பண்ணிருக்காங்க. இதை டேவோட அம்மாவும் பார்க்குறாங்க. டேவும் பார்த்துருக்காங்க. அவன் நேச்சுரலி இதாம்மா சரியா வாழ்க்கையும் பண்ண மாட்டாமா. நேச்சுரலி இப்படித்தாம்மா பாவம்மா. சின்ன வயசில் தெரியாமல் எடுத்து சில முடிவுகள்மா. ஓகேவா. அவனுக்கு நல்லது கிட்ட சொல்லிக் கொடுத்த வழக்கு யாரும் இல்லைம்மா. அவன் அப்பா அம்மா எல்லாமே வளர்ந்து ஒரு குழந்தைம்மா. அதனால தான் அவன் வளர்ந்துட்டான். அவன் எடுத்து அவன் முடிவுனால இப்போ இல்லைனாக்கா அவன் இந்த கொஞ்சம் மெச்சூரிட்டியான பர்சனாக இருந்து அவனுக்கு எல்லாரும் ஒரு நல்லது கிட்ட சொல்லி கொடுத்துருந்தாங்கனாக்கா அவன் இந்த மாதிரி இருந்திருக்க மாட்டான்மா. இப்போ அவனை நீங்களே பாருங்கள். அவன்ட்டு என்ன குறைமா உங்களுக்கு இருக்குது சொல்கிறாங்க. அவனுக்கு மேரேஜ் ஆகிட்டு குழந்தைங்க இருக்குது அவ்வளோதானம்மா. மற்றபடி அவன் மனசு ரொம்ப பியூர்மா அப்படின்னு சொல்லிட்டே சொல்கிறாங்க. என்னோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க. நீ ஹாப்பியாக இருக்க டேஸ்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்குமா. அவன் கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் தெரியுமா. என்ன அப்படி பார்த்துப்பான். என் மேலே அவ்வளோ கேர் கேர் பண்ணிப்பான் தெரியுமா. ஏன்னா அவனுக்கு லவ்வோட வேல்யூ தெரியும். லவ் வந்துட்டு இறந்துடக்கூடாது சொல்லிட்டு அவ்வளோ பார்த்துப்பான் தெரியுமா. இப்போ ஒர்க் போகிறேன். நான் சொன்னேன் எனக்கு ஒரு ஸ்கூலே போனேன் அப்படி இருந்து கூட ஒர்க் போகிறான். டே நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுவேன். எப்படி ஹெல்ப்பா நீங்கள் வந்து கஷ்டப்பட்டுக்கூடாது. உங்கள் எல்லாத்துக்கும் சப்போர்ட்டாக இருப்பேன்னு சொல்லிட்டு அவன் சப்போர்ட்டிவாக இருக்காம்மா. அவன் எல்லாத்துக்கும் பெஸ்ட்டு பர்சன்மா அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. டேவோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்கு. டேவோட அம்மா பார்த்துட்டே இருக்காங்க. ஜிம்னா எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. இப்போ ஃபைனலாக ஒரு 4 ஹவர்ஸ் போதுடா. 4 ஹவர்ஸ் ஆஃப்டர் நம்ம டேவோட அப்பாவுக்கு நிறைய பேர் அட்ஜஸ்ட் பண்ணிடுறாங்க. பண்ணதுக்கப்புறமா நம்ம டாக்டர் விழுறாங்க. டே பார்க்குறாங்க. கிட்ட போகிறாங்க. டாக்டர் சொல்கிறாங்க இப்போதைக்கு அப்பா ஓகே தான். இதுக்கப்புறம் டென்ஷன் ஆகக்கூடாது. நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. ஓகே நாங்கள் பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அவங்க போயிடறாங்க. இப்போ டேவோட அப்பாவை ஒரு 1/2 ஹவருக்கு அப்புறம் நார்மல் ஒர்க்கு ஷிஃப்ட் பண்ணுறாங்க. இப்போ டேவோட அம்மா போகிறாங்க. டேவும் ஜிம்மி விளையாண்டுருக்காங்க. கரெக்டாக இப்போ மெக்கு வந்துடுறாங்க. மெக்கு பார்க்குறாங்க. டே சொல்கிறாங்க இப்போ மெக்கு கூடிய 2 குழந்தைங்க நம்ம ஷிபுவும் ஆர்வம் வந்திருக்காங்க. இப்போ ஆர்வம் ஷிபுவும் பார்த்து நம்ம ஜிம்மி பார்க்குறாங்க. ஆர்வம் ஷிபு இங்கே பண்ணி வச்சுட்டாங்க அம்மா டேட்டா அப்படி சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. சரி என்னாச்சு சொல்கிறாங்க. நீங்கள் இங்கே காணும் ஸ்கூலில் அப்படி சொல்கிறாங்க. அப்போ டே பார்க்குறாங்க. அதுவாடா கிராண்ட்ஃபாக்கு உடம்பு சரியில்லாத அங்கே வந்துட்டு சொல்கிறாங்க. அச்சிச்சோ கிராண்ட்ஃபாக்கு உடம்பு சரி என்னாச்சு சொல்லி பேபி கேட்குறாங்க 2 பேரும். அதுவா கிராண்ட்ஃபாக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை சரியா அதாங்க அங்கே வந்துருக்கோம் ஹாஸ்பிட்டலுக்கு சொல்கிறாங்க. அப்படியா கிராண்ட்ஃபா பார்க்கலாமா அப்படி சொல்லி பேபிஸ் கேட்குறாங்க. டேக்கு ஒரு மாதிரி இருக்கிற 2 குழந்தைங்களும் பியூரான ஒரு குழந்தைங்க இல்லையா. அவங்க வந்து லைக் ஒரு கடவுளுக்கு சமான்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்தளவுக்கு பியூர் ஹார்ட்டாக குழந்தைங்க இருக்காங்க. அவங்களுக்கு என்ன தெரியும். இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. அது நம்ம கொஞ்சம் லேட்டாக பார்க்கலாம் சொல்கிறாங்க. அப்படியே அவங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே ஜிம் ஆளுக்கு ஒரு குழந்தை தூக்கிக்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டே நீங்கள் வேணா அங்கே ஆண்டி போய் அங்கே போய் பார்க்குறீங்களா. நான் வெயிட் பண்ணி குழந்தைய வச்சுக்கிட்டு சொல்லுங்க. டே ஜிம்மின்னு கேட்குறாங்க. டே பார்க்குறேன். இல்லை ஜிம்மி நம்ம ஒன்றா போய் பார்க்குறேன். இல்லை டே வேண்டாம் நீங்கள் போய் பாருங்கள் நான் வெயிட் பண்ணுறேன் நீங்கள் கொடுங்க அப்படி சொல்லிட்டு ஷிபுவை வாங்கிக்கிறாங்க. ஷிபுவும் ஆர்வம் நம்ம ஜிம்மிட்ட இருக்காங்க. மெக்கு பார்த்துருக்காங்க. நீ போடா போய் பாரு சொல்லிட்டாங்க. இப்போ மெக்க உள்ள போகிறாங்க. நம்ம ஷர்ட்டே உள்ள போகிறாங்க. உள்ள போய்ட்டு நம்ம டேவோட அம்மா தான் டேவோட அப்பாட்ட பேசிகிட்டு இருக்காங்க. டே வந்து சைன்லாம் பண்ணி கொடுத்தான். அவன் வந்ததுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயம் இந்த மாதிரி சொல்கிறாங்க. டேவோட அப்பாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. உண்மையாக வந்தானா சொல்கிறாங்க. வெளில தான் இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக இப்போ நம்ம டேவே உள்ள வராங்க. அப்பா கூப்பிட்றாங்க. டேவோட அப்பா பார்க்குறாங்க. அப்படியே ஒரு மாதிரி கோவமாக இருக்கு இருக்காரு. இப்போ நம்ம டே கிட்ட போகிறாங்க. எப்படிப்பா இருக்குது ஏன்ப்பா ரொம்ப டென்ஷன் எடுத்துக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. என் பையன் விட்டு போயிட்டான். மிஸ்ஸஸ்லாம் பார்த்துப்பா ஹெல்ப் பண்ண சொல்லி நினச்சேன். எல்லாத்தையும் விட்டு அவனுக்கு அவன் ஒய்ஃப் தான் சொல்லிட்டு முக்கியன்னு போயிட்டான். அவன் ஒய்ஃப் தான் முக்கியன்னு சொல்லிட்டு போயிட்டான். எங்களை யார் பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு டேவோட அப்பா கேட்குறாங்க. அப்பா சொல்கிறாங்க ஏன்டா ஒரு டைம் கூட உனக்கு வந்து பார்க்கணும் சமாதானம் பண்ணணும் அப்பா மட்டும் ரிக்வஸ்ட் பண்ணணுன்ட்டு உனக்கு ஓன வீடியோ சொல்கிறாங்க. நீங்கள் தானேப்பா ஜிம் மாதிரி பர்சன் மேரேஜ் பண்ணிக்கிறது மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லுவீங்க அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. நாங்கள் அப்போ தான் சொல்லுவோம் பேரண்ட்ஸ் அப்படி தான் சொல்லுவோம். இல்லை அப்படி நீ தான் இப்படி வந்து கட்டணும் மற்ற விஷயம் இப்படி தானே இருப்பேன். பிஸ்னஸ் பார்த்து சொன்னேன். இல்லை பிஸ்னஸ் பார்த்துக்க மாட்டேன். எனக்கு வந்து ஸ்கூல் ஓப்பன் பண்ண ஆசையாக இருக்குது. ஸ்கூல் தான் ஓப்பன் பண்ண சொல்லி ஸ்கூல் தானே ஓப்பன் பண்ணேன். அதே மாதிரி இப்படி மாதிரி காமிக்க நல்லா சொல்கிறாங்க. டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்பா நீங்கள் என்ன ஹார்ட் பண்ணி பார்த்துக்கோப்பா ஜிமின் பாவப்பா சொல்கிறாங்கப்பா. டேவோட அப்பா ஒரு மாதிரி இருக்குது. இங்கேப்பா எங்கே கேட்குறாங்க. வெளில இருக்காங்கப்பா சொல்கிறாங்க. இப்போ டேவோட அம்மா தான் கூட்டிகிட்டு வா சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க கூட்டிகிட்டு வா சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேவும் போயிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. டே அங்கிள் எப்படி இருக்காங்க சொல்கிறாங்க.
நீ உள்ள வா ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ மேக்கப் பார்க்குற என்னாச்சு டே சொல்கிறாங்க. நீ இருக்கட்டும் நீ உள்ள வா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி கதைட்டே சொல்கிறாங்க. வா சொல்லிட்டு பேபிஸ் கூப்பிட்டு வராங்க. 2 பேபிஸ் தான் ஃபஸ்ட்டு முன்னாடி வராங்க. டே வந்து டோர் ஓப்பன் பண்ணுவோம். குழந்தைங்க முன்னாடி வந்து வராங்க. 2 டேவும் ஜிம்மு வராங்க. அப்புறம் பேபிஸ் டேரெக்டாக டேவோட அப்பாட்ட போகிறாங்க. கிராண்ட் ஃபா கூப்பிட்றாங்க. இப்போ டேவோட அப்பாவுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அவங்க பார்க்குறாங்க டேவோட அம்மா பார்க்குறாங்க. பார்த்துட்டு கிராண்ட் ஃபா இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ டேவோட அப்பாவுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஹார்ட் அண்ட் பெட்டர் ஆகிடுது. அவங்க பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க கிராண்ட் ஃபா இப்போ எப்படி இருக்குது உடம்பு சரியில்லையா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. இப்போ நம்ம ஆறுதான் அப்படி கேட்டுருக்கோம். அப்போ ஷிபுவும் பார்க்குறாங்க. கிராண்ட் ஃபா சொல்லிட்டு ஹேண்டை பிடிக்கிறாங்க. ஒரு மாதிரி 2 குழந்தைங்க பக்கத்தில் நின்றுருக்காங்க. 2 அவ்வளோ அழகாக அவ்வளோ பாசமாக கேட்டுருக்கு. எவ்வளோத்துக்கு அவங்க பெட்டர் வச்சுருக்காங்க எதுவும் கிடையாது. அப்படி இருந்து கூட அவ்வளோ அழகாக கேட்குறாங்க. டேவோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ஜிம்முன்னு கேட்டுருக்காங்க. பின்னாடி இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. அப்பா அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேயோட அப்பா பார்க்குறாங்க. ஏன்னா டேக்கு பயமாக இருக்குது. எங்கே ஒரு குழந்தைங்க ஹார்ட் பண்ணிட்டு வரும் ஏதாவது திட்டிட்டு வரணும் பயப்படுறாங்க. டே பார்க்குறாங்க. டேயோட அப்பா பார்க்குறாங்க. அதே கிராண்ட் ஃபாக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை சொல்கிறாங்க. இப்போ எப்படி இருக்குது உங்களுக்கு சில பேபிஸ் கேட்குறாங்க. வலிக்குது அங்கே வலிக்குதா அப்படி சொல்லிட்டு வைக்கிறேன். ஏன்னா அந்த கொஞ்சம் இதில் சார்ஜராக பண்ணியிருப்பாங்களா ஃபஸ்ட்டு அந்த இதெல்லாம் இருக்குது. அந்த பேண்ட் எல்லாம் இருக்குது. இப்போ அவங்க கை வைக்கிறாங்க. பேபிஸ் வந்து பார்க்குறாங்க. உங்கள் வலிக்குதா அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம டேயோட அப்பாவுக்கு ஒரு மாதிரி ஒரு மனசு உருகி போயிடுச்சு. அந்தளவுக்கு டேயோட அப்பா பார்க்குறாங்க. இல்லைப்பா கொஞ்சம் பெயினாக இருக்குது சொல்கிறாங்க. அப்படியா சரியாயிடும் சொல்லி பேபிஸ் சொல்கிறாங்க. பட்டையோட அப்போ பார்க்குறாங்க. அவருக்கு ஒரு மார்க்கு எப்படி இந்த குழந்தைங்க பார்த்துட்டு மனசு வரும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. பட்டையை அப்படி அமைந்துட்டு இருக்காங்க. பட்டையோட அப்பா பார்க்குறாங்க. உங்களுக்கு எப்படி தெரியும் கிராண்ட்பா சொல்லிட்டு டேடா அடிக்கடி சொல்லுவாங்க. எனக்கு கிராண்ட்மா எங்களுக்கு இருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரியுமா நாங்கள் கூட உங்களை பார்க்கணும்னு கேட்போம். கிராண்ட்பா அப்பா டேடா சொன்னாங்க கிராண்ட்பா கோவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. டேடா அப்பா பார்க்குறாங்க. என்னடா சொன்னா சொல்லி கேட்குறாங்க. இல்லைப்பா அது சொல்கிறாங்க. அப்புறமா டேடா பார்க்குறாங்க. பாருங்க சொல்லி கூப்பிட்றாங்க. 2 பேரும் கூப்பிட்றாங்க. டேட்டை கேட்குறாங்க. பேர் என்ன கேட்குறாங்க. ஆரோ ஷிபு சொல்கிறாங்க. அப்புறமா டேயோட பார்க்குறாங்க. ஆரோ ஷிபு சொல்கிறாங்க. கிராண்ட்மா அப்படி சொல்கிறாங்க. அவங்களுக்கு அப்படி வாட்ஸ்அப் எடுத்து பெட்டர் ஆகிடுச்சு. அவங்க பார்க்குறாங்க. ஏன் சொல்கிறாங்க கிராண்ட்மா அப்படி சொல்லிட்டு கிராண்ட்பா உடம்பு சரியில்லையா அப்படி கேட்குறாங்க. அப்புறமா டேயோட அம்மாவும் ஆமாப்பா சொல்கிறாங்க. சரியாயிடுவேன்னா அப்படி ஏன்னா டேயோட அம்மா அழுதுருப்பாங்க. கல் டேஸ்ட் இருக்குது வச்சு அழக்கூடாது அப்படி சொல்லி பேபிஸ் டேஸ்ட்டாக வைப் பண்ணுறாங்க. எனக்கு அவங்க அம்மா உட்காந்து வந்துருப்பாங்க ஒரு ஸ்டூலில். அவங்க டேஸ்ட்டாக வைப் பண்ணுறாங்க. டேயோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. குழந்தை வந்து அந்த கை வச்சு டேஸ்ட் வைப் பண்ணதும் குட்டி ஹேண்ட் ரொம்ப ஒரு மாதிரி எனக்கு நம்ம ப்ளட்டோ நான் ப்ளட்டோ ஆனால் அவங்க பாசன்றது பியூராக இருக்கும்போது யாராலுமே வந்துட்டு இக்னோர் பண்ண முடியாது. இல்லை அவங்க டக்குன்னு தூக்கிட்டாங்க. 2 பேபிஸ் மிஸ் தூக்கிட்டு ஒரு பார்த்துருக்காங்க. கிராண்ட்பா கிராண்ட்மான்னு உங்களுக்கு தெரியுமா சொல்கிறாங்க. ஆமாம் டேடா சொல்லுவாங்க கிராண்ட்பா கிராண்ட்மான்னு சொல்லிட்டு அப்படி சொல்லி பேபிஸ் 2 பேரும் அழகாக பேசுகிறாங்க. டேயோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அவங்களால அதுக்கப்புறம் அந்த செகண்ட் அந்த குழந்தைய வேறு குழந்தைய பார்க்கவே முடியல. டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. கிராண்ட்பாக்கு கொஞ்சம் உடம்பு சரியாயிடும் சொல்கிறாங்க. அதான் சரியாயிடும் அழக்கூடாது கிராண்ட்மா அப்படி சொல்லி பேபிஸ் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. அவங்க அம்மா டேயோட அம்மா பேபிஸ் தூக்கினதும் இப்போ ஜிம்மில் அப்படியே ஹேண்ட் டவுன் பண்ணிட்டு இருக்காங்க. டேயோட அப்பா பார்க்குறாங்க. ஏன்ப்பா நீ கேட்க மாட்டியா எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. சார் எப்படி இருக்கீங்க சொல்லிட்டு ஓ சார் அங்கிள் இல்லையா அப்படி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி எனக்கு தெரியும் நான் உங்களுக்கு டிசர்வான பர்சன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சனிலாக அவருக்கு டிசர்வான பர்சன் எனக்கு நீங்கள் ஒரு எதிர்பார்ப்பு வச்சுருப்பீங்களா எல்லா அப்பா அம்மாவும் ஒருத்தர் ஆசைப்படுவாங்க அது தப்பு இல்லை உங்கள் ஆசைகள் எதிர்பார்ப்பு தப்பு இல்லை ஆனால் அப்படி சொல்லிட்டு ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்புறமா டேயோட அப்பா பார்க்குறாங்க. உங்ககிட்ட வா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது அது சொல்கிறாங்க. கிட்ட வா சொல்கிறாங்க. ஜிம்மு கிட்ட போகிறாங்க. அப்புறமா டேயோட அப்பா ஜிம்மில் ஹேண்டை பிடிக்கிறாங்க. எப்படி இருக்கா அப்படி கேட்குறாங்க. அங்கிள் சொல்கிறாங்க. எப்படி இருக்கா சொல்லி கேட்குறாங்க. அங்கிள் கூப்பிடலாமா சொல்லி கேட்குறாங்க. அங்கிளே கூப்பிடு அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மு பார்க்குறாங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க இப்போ உங்களுக்கு ஹெல்த் எப்படி இருக்குது நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறீங்க அப்படி சொல்லி ஜிம்மில் நிறைய பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் டைமுக்கு அந்த மெடிசன் போட்டுருக்கணும் இந்த அளவுக்கு ஒர்க் பண்ணக்கூடாது இவ்வளோ டைமுக்கு நீங்கள் தூங்கணும் அப்படி சொல்லிட்டு நிறைய சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. டேயோட அப்பா ஜிம்முக்கு எல்லாமே தெரியும். ஒரு செக்ரட்டரியாக இருந்திருப்பார் இல்லையா அவ்வளோ நல்லா பார்த்துட்டு இருந்திருப்பாரு. ஒரு ஆஃபீஸில் அவர் இருக்கிற வரைக்கும் அவர் எல்லாமே கரெக்டாக பண்ணியிருப்பாரு. இவன் அவங்க அப்பாவுக்கு அப்புறம் உடம்பு சரியில்லாமல் போக கூட செய்யாது. அவர் ரொம்ப அவராக டென்ஷன் பண்ணிக்கிட்டு அவருக்கு டிப்ரெஷன் போனால் தான் அந்த மாதிரி ஆகும். மற்றபடி ஜிம்மின் ஒர்க்கில் வந்து எந்த ஒரு பண்ணிக்க மாட்டார். அவ்வளோ அழகாக பார்த்துப்பாரு. இப்போ நம்ம டேயோட அப்பா பார்க்குறாங்க. ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு தெரியும் உங்களுக்கு எம்மையில கோவம் சொல்கிறாங்க. கொஞ்சம் டேஸ் வரைக்கும் கோவம் வந்துச்சு இப்போ இல்லை சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. கொஞ்சம் டேஸ் வரைக்கும் எனக்கு கோவம் வந்துச்சு இப்போ இல்லை. எனக்கு என் பையன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். என் கூட இருந்த அந்த லக்ஸரி லைஃப்பை விடவும் உன் கூட இருக்க அந்த ஆர்டினரி லைஃப் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவனுக்கு இப்போ ஒரு ஸ்டில் அவர் ரொம்ப அந்த அளவுக்கு ஹாப்பியாக நான் பார்த்தது இல்லை. எனக்கு ஒரு நாள் நினைப்பேன் என்னடா இவ்வளோ பணம் இருக்குது இவன் நல்ல ஒரு அழகான ஒரு லைஃப் வாழாமல் ஏதோ சிம்பிளாக வாழ்ந்துட்டு இருக்கானே சொல்லி நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் இப்போ உங்களையும் குழந்தைங்க கூடயும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நான் உங்களை பார்த்துட்டு தானே இருக்கான்னு சொல்கிறாங்க. சரி ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது அது சொல்கிறாங்க. நானும் பார்த்துட்டு தானே இருக்கேன். நான் உனக்கு கம்பெனி போய் இல்லை அனுப்பினேன். அப்புறம் நினச்சேன் நீ அதை என் பையன் நம்பி தான் இருக்க போகிற சொல்லிட்டு. ஆனால் அப்போ கூட நீ என் பையன் நம்பி நீ இல்லை. நீ உன் டேலண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஜாப் வந்து தேடிக்கிட்டேன். இது இப்போவும் ஜாப் பார்த்துட்ருக்க உன்னோட ஓன் ஃபிட்டாக தான் நின்றுருக்க. என் பையன் நல்லா பார்த்துக்கிற குழந்தை நீங்கள் 4 பேருமே ஹாப்பியாக இருக்குங்க. நான் ஸ்டார்டிங் நினச்சேன் என் பையன் ரொம்ப ரிவீட் பண்ணுவான். அந்த லைஃப் வந்துட்டு அவனுக்கு கண்டிப்பாக செட் ஆகாது. அவன் வந்து இந்த மாதிரி லைஃப் அவனுக்கு வேண்டாம். அவனுக்கு பெட்டர் லைஃப் கிடைக்குன்னு சொல்லிட்டு சத்தியமாக ஒரு அப்பாவை நான் தான் எதிர்பார்த்தேன். ஆனால் இப்போ அப்படி இல்லை. இப்போ எனக்கு என்ன தோணுனாக்கா நான் யோசிச்சு
தப்புன்னு எனக்கு தோணுது சரியா. எனக்கு ஒரு லவ்ன்றது வந்துட்டு ஒருத்தவங்க ஒரு பர்சன் பிஃபோர் நம்ம லவ் பண்ணியிருக்கலாம், மேரேஜ் பண்ணியிருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் அந்த லவ்ன்றது மனசார வரணும். அது ட்ரூ லவ் இருந்தால் மட்டும் லைஃப் ஹாப்பியாக இருக்கும். நான் புரிஞ்சுக்கிட்டேன் சரியா. என் பையனுக்கு ஒரு மேரேஜ் ஆன பையன் தான் லவ் வரணுன்றதாக்கா அது அவங்க ஃபீலிங்ஸ் அப்படி தான் வந்திருக்கும் போல். அது தப்பு இல்லை. ஏன்னா அவங்க வந்து மேபி அவங்களுக்கு கரெக்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருந்து அவங்க அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ள இவன் இன்டர்ஃபியர் ஆனது தப்பு. ஒரு பர்சன் அவங்க லைஃப்பில் ப்ராப்பராக அந்த ரிலேஷன்ஷிப்பை எண்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க லவ் பண்ணுறது தப்புலாம் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு உன் ஹஸ்பண்ட் அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. நீ உன் லைஃப்பில் ரொம்ப ஹார்டாக கஷ்டப்பட்டுருக்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த இடத்துக்கு வந்து நின்றுருக்க. எவ்வளோ சஃபர் இருக்குன்னு புரியுது சரியா. எனக்கும் அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். அது ஸ்டார்டிங் எனக்கு மேலே கோவம் தான். என் பையன் கிட்ட வந்துட மாட்டான்னு நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நான் அப்போ எல்லாரும் என்னை பார்த்து சிரிப்பாக எனக்கு பயந்தேன். இப்போ எனக்கு அப்படி தோணல. எனக்கு எவ்வளோ பேர் மேரேஜ் பண்ணிட்டு ஆஃப்டர் டிவோர்ஸ்க்கு அப்புறம் இன்னொரு மேரேஜ் அவங்க படிக்கிறாங்க. எனக்கு என் லைஃப் இப்போலாம் வேறு மாதிரி சேஞ்சஸ் ஆகிட்டு நம்ம அந்த காலம் மாதிரி ஒரு பர்சன் மேரேஜ் பண்ணிட்டு அந்த லைஃப் எல்லாருக்கும் சொல்லிட்டு அதுலேயே அப்படி இருக்கணும் எதுவும் இல்லை. நம்ம லைஃப் மூவ் பண்ணலாம்ல, தப்பு இல்லை சொல்லிட்டு நம்ம டேயோடப்பா சொல்கிறாங்க. எனக்கா லைஃப்பில் ஒரு சான்ஸ் மட்டும் இல்லை, கடவுள் ஒரு சான்ஸில் 2 சான்ஸ் 3 சான்ஸ் கூட கொடுப்பாங்க. உனக்கு அப்படி கிடச்சிட்டு ஒரு 3rd சான்ஸ் தான் இல்லை பையன் அப்படி தானே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அப்படியே 2 செக் பண்ணுறாங்க. அங்கே பாரு ஒரிப்படாது சரியா. நேற்று வரைக்கும் நாங்கள் அவனை தப்பாக தான் புரிஞ்சுக்கிட்டோம். கொஞ்சம் டேஸ் வரைக்கும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்ல மாட்டோம். ஆனால் எனக்கு புரியுது ஓகே. என் பையன் கூட தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். அவனோட ஹாப்பினஸ் லவ்ன்றது நீ உன் குழந்தைங்க தான். எனக்கு புரியுது ஓகேவா சொல்கிறாங்க. ஆனால் எனக்கும் ஒரு ஃபாதர் லவ் விஷயம் இருக்குது சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க என்னன்ற மாதிரி எனக்கு நீயும் தேவும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்க சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் நீங்கள் எடுக்கணும் இருக்கீங்க, ஆனால் நீங்கள் சேர்ந்து வாழலாம் சொல்கிறாங்க. அப்படி இல்லை நீங்களும் ஆண்டி எங்களை மன்னிச்சு அக்செப்ட் பண்ணிக்க நினைக்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேயோட அப்பா பார்க்குறாங்க. ஒரு வேளை நான் மன்னிக்க டைம் எடுத்து தான் சொல்கிறாங்க. நாங்கள் வெயிட் பண்ணியிருப்போம் சொல்கிறாங்க. அது முட்டாள்தான் நம்ம பண்ணக்கூடாது சரி. யாருக்காகவும் யார் லைஃப் சாக்ரிஃபைஸ் பண்ணவே கூடாது புரியுதா சொல்கிறாங்க. ஏன்னா லைஃப் ஒரு டைம் அந்த டைம் போச்சுனாக்கா ரிட்டன் அந்த டைம் வரது ரொம்ப கஷ்டம் சரியா. டைம் இருக்கிறப்போ ரொம்ப அழகாக ப்ரீஷியஸாக யூஸ் பண்ணிக்கணும். புரிஞ்சுக்கோ புரியுதா சொல்கிறாங்க. உங்கள் பாஸ்ட் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ அதை பற்றி கவலை இல்லை. எனக்கு இப்போ உங்கள் கரண்ட் லைஃபு கண்டிப்பாக ஹாப்பியாக இருக்கும். என் பையன் கண்டிப்பாக நல்லா பார்த்துப்பா. நீ என் பையனுக்கு டிசர்வ் பாஸ் நான் புரிஞ்சுக்கிட்டேன் சரியா சொல்கிறாங்க. நீ இந்த கம்பெனி போனதுக்கப்புறம் நான் என் கம்பெனி எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு அதுக்கப்புறம் ஏன் உன்னை வந்து செக்ரட்டரி வந்து சூஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அப்போ எனக்கு புரியல. இப்போ தான் புரிஞ்சு. நீ போனதுக்கப்புறம் எவ்வளோ சஃபரான தெரியுமா நான் அப்படி சொல்கிறாங்க. டேயோட ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்காங்க. அதை சொல்கிறாங்க நிறைய சஃபரான. நீ ப்ராப்பராக பண்ணிட்டு உன்னுடைய நீ எவ்வளோ தான் ஹார்டாக எவ்வளோ தான் கஷ்டம் இருந்தாலும் நீ எவ்வளோ சஃபர் ஆனும் லைஃப்பில் நீ ஒர்க்கில் கரெக்டாக இருப்பேன். எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்கேன். எனக்கு அப்போ தான் புரிஞ்சு நான் இதுக்கு ஒரு வேலை எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பர்சனுக்கு கோவத்தை நான் அப்படி பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் நான் தான் ரொம்ப சஃபர் ஆகிட்டேன். நம்ம கம்பெனி ரொம்ப ரொம்ப சஃபர் ஆகுது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு டேயோட அப்பா சொல்கிறாங்க. ஜிம்மி என்ன சொல்ல அமைதின்னு இருக்காங்க. அங்கே பாரு சொல்கிறாங்க. அங்கிள் சொல்கிறாங்க நீ டேக் டிசோன் பர்சனாக ஓகேவா. எனக்கு சனிலாவாக இருக்கிறதுக்கு உனக்கு எல்லா தகுதியுமே இருக்குது. தகுதி இல்லை உனக்கு எல்லா உரிமையுமே இருக்குது சரியா. நீ அந்தளவுக்கு ஒரு கேரிங்கான பர்சன் லவ்விங்கான பர்சன். என் டே ஃபஸ்ட்டு ஹாப்பினஸ் பார்த்ததே இல்லை. என் டேக்கு டிசர்வ் பர்சன் தான். டே உனக்கு டிசர்வ் பர்சன் தான். நீங்கள் 2 பேர் ஹாப்பியாக இருக்கணும் சரியா சொல்கிறாங்க. உன்னோட குழந்தைங்கள எங்கள் பிளான்ஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஒன்று என் சனிலாவை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் சரியா சொல்கிறாங்க. அங்கிள் சொல்கிறாங்க ஆமாம் இது நான் கொஞ்சம் டேஸ்க்கு முன்னாடி பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே எனக்கு ஒர்க்கில் ரொம்ப டென்ஷன் அதிகமாகிட்டு ரொம்ப டிப்ரெஷன் அதிகமானதுனால என்னால் முடியாமல் போயிடுச்சு. அதனால தான் நீ வரல இப்படி நினச்சிக்காத ஓகேவா. நம்ம ஹெல்த் முடியாமல் போனதால பேசாதுன்னு நினச்சிக்காத. அப்படி இல்லை கொஞ்சம் டேஸ்க்கு முன்னாடி அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். உங்கள் நானே தலையிட்டு பார்த்து தான் இருக்கேன். ஈவன் உங்கள் ஆண்டி கூட அப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க ஆமாம் நீங்கள்கிட்ட உன் சூப்பர் மார்க்கெட் போவீங்களா அப்போ வந்து கூட வருவாங்க. உங்கள் ஃப்ரெண்டு வந்து பார்த்துட்டு இருப்பாங்க நீங்கள் எப்படி இப்போ இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ரொம்ப அழகாக ஃபேமிலி ரன் பண்ணுறீங்க. ரொம்ப இப்படிக்கா ரொம்ப அழகாக எல்லாமே ஒரு அப்பார்ட்மெண்ட் ஹோமில் 2 டபுள் பெட்ரூம் தெரியும். அதுக்குள்ளே ரொம்ப அழகாக குழந்தைங்க கூட ரொம்ப அழகாக லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. எல்லாமே பார்த்து செலவு பண்ணிட்டு இருக்க. உனக்கு எல்லாமே தெரியுது ஒரு ஃபேமிலி ரன் பண்ணணும். எப்படி ஒருத்தவங்க பார்த்துக்கணும் எப்படி கேர் பண்ணணும். டேக் எது பிடிக்காது சொல்லி பார்த்து வாங்கிட்டு இருக்காது. எல்லாமே பார்த்தேன். டேயோட அம்மா எப்படி வாங்குவாங்களோ அதே மாதிரி நீ ஒவ்வொன்றும் பார்த்து கேர் பண்ணுற. டேயோட அம்மாவோட லவ்வை நீ அப்படியே கொடுக்குற டேக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம டேயோட அப்பா சொல்கிறாங்க. அவன் இங்கே இருந்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கான் அப்படி சொல்லிட்டு நம்ம டேயோட அப்பா சொல்கிறாங்க. டேயோட அம்மா சொல்கிறாங்க ஆமாம் நான் பார்த்தேன் நீ ரொம்ப பொறுப்பாக இருக்க ஜிம்மி அப்படி சொல்கிறாங்க. ஆண்டி சொல்லிட்டு ரொம்ப பொறுப்பாக இருக்கா. அதை தாண்டி இந்த குழந்தைங்க இருக்காங்களா எனக்கு பேச எனக்கு அவ்வளோ பிடிக்கும். இவங்க பேச ரசிச்சு பார்த்துட்டு இருப்பேன். அந்த பார்த்துட்டு இருப்பேன். ஆனால் எனக்கு இவங்க கிராண்ட்ஸனாக அப்படி பார்க்க தோணுல. குழந்தைங்கள பார்த்தேன். இப்போ இவங்க என்னை வந்து கிராண்ட்மா அப்படின்னு கூப்பிட்டாங்களோ அந்த செகண்ட் நான் முடிவு பண்ணிட்டேன். இவங்களும் கிராண்ட் சைல்டு ஓகேவா. இவங்க 2 பேர் கிராண்ட் சைல்டு. இவங்களுக்கு எல்லா லவ் கேர் நான் கொடுப்பேன் அப்படி சொல்லிட்டு டேயோட அம்மா சொல்கிறாங்க. டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. அம்மா நிஜமாக சொல்கிறேன் ஓகேவா. இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு தள்ளி வைக்க மாட்டேன். நீங்கள் என் கூட தான் இருக்கணும். ஏன்னா எங்கள் ஒரே பையன் உன்னோட நீ கரெக்டான பையனை சூஸ் பண்ணி தப்பான பையன் சூஸ் பண்ணி நான் கூட ஸ்டார்டிங் பயந்துட்டேன். ஒரு வேலை அந்த பையன் பணத்துக்காக ஆசைப்படுறேன். நான் எந்த மாதிரி இன்டென்ஷன் அவங்க கூட வந்தா எதுக்காக நீ லவ் பண்ணி புரியவே இல்லை. நீ சொல்லிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் எனக்கு எவ்வளோ பயம் தெரியுமா. அதுக்காக தான் பின்னாடி ஃபாலோ பண்ணி வந்தேன். ஆனால் வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சு அவன் வந்துட்டு பார்த்து செலவு பண்ணுறதும் ஒரு விஷயத்துக்கு உனக்காக நிறைய பண்ணுறதால பார்க்குறது புரிஞ்சுக்கிட்டேன். அவன் இந்த மாதிரி பையனாக இருப்பான்னு சொல்லிட்டு உன் மேலே அவ்வளோ கேரிங் குழந்தைங்க அவ்வளோ கேரிங் அவ்வளோ சாஃப்டான பையனாக இருக்கான். அவன் அந்த லவ்வில் டிசர்வ் பாசம் நீ கேட்டல. அது கரெக்டு தான். ஏமா நம்ம வீட்டில் ஒரு பையன் இந்த மாதிரி இருந்தாக்கா நீங்கள் அப்படி விட்டுருவீங்களா. அந்த பையனுக்கு ஒரு லைஃப் வந்து ஃபிக்ஸ் பண்ணி நினைக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டது கரெக்டு தான். அப்படி விட்டுக்கூட நிறைய பேர் அப்படி விட்டுறாங்க கேரஸ் அப்படி விட்டுக்கூட தப்பு. அவங்களுக்கு ஒரு லைஃப் இருக்குது. நீ ஒரு லைஃப்பை கண்டிப்பாக
கண்டிப்பாக அவங்க கம்ப்யூட்டர் ஃபிக்ஸ் பண்ணி தரணும். எனக்கு லைஃப் ஒரு டைம் தான். அதில் சான்சஸ் நிறைய இருக்கும். அந்த சான்சஸ் நம்ம தான் அழகாக வந்துட்டு மாற்றி கொடுக்கணும். எனக்கு சம்டைம்ஸ் லைஃப்பில் தப்பு பண்ணுவோம். அந்த தப்பு சரி பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும்போது அதை சரி பண்ணிக்கணும். சரியா சொல்லிட்டு முட்டையோட அம்மா சொல்கிறாங்க, அம்மா நீங்கள் தான் சொல்கிறாங்க, நாங்கள் உங்கள் 4 பேர் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் சரியா? என் பையன் என் சனி தான் எனக்கு கிராண்ட் சைடு, நீங்கள் 4 பேரும் என் கூட வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க, ஆமாம் நீங்கள் 4 பேர் எங்க கூட தான் இருக்கணும் சரியா? எங்களை பார்த்துட்டு வந்து உங்கள் பொறுப்பு, உங்களை பார்த்துட்டு வந்து எங்களோட பொறுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, இந்த குழந்தைங்க பார்க்கவும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, அவங்க ரொம்ப அழகாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முட்டையோட அம்மா சொல்கிறாங்க. இப்போ முட்டையோட அம்மா பார்க்குறாங்க, அதுக்கப்புறம் நீ ஜிம்மி உனக்கு லைஃப் வாங்க ஓகேவா? ஏன்னா ஜிம்மி ரொம்ப சின்ன பையன், அவன் சின்ன வயசு லைஃப் வந்துட்டு வாழாமல் போயிட்டான் சரியா? ஜஸ்ட் ஒரு மேரேஜ் பண்ணிட்டு 2 குழந்தைங்க பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த லைஃப்பில் ரொம்ப சஃபர் ஆகிருக்கான். இதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அந்த ஹாப்பினஸ் உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க, ஆமாம் நான் வந்துட்டு அப்பா அம்மா பேசல அப்படின்னு எதுவுமே யோசிக்காது சரியா? உங்கள் லைஃப்பை யாருக்காவது சாக்ரிஃபைஸ் பண்ணவே வேண்டாம், நீங்கள் ஹாப்பியாக வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா சொல்கிறாங்க. நாங்கள் பார்த்துருக்கோம், குழந்தைங்க நாங்கள் பார்த்துக்கிறோம் சரியா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க, அப்பா சரியாயிட்டு வரட்டும் ஓகேவா, நம்ம எல்லாரும் ஒன்றா ஒரே வீட்டில் இருக்கலாம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மிக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஆண்டி நிஜமாக நீங்கள் சொல்கிறாங்க, நிஜமாக நான் சொல்கிறேன் ஓகேவா? நீ எனக்கு சரியாக வரதுக்கு எல்லா தகுதியும் எனக்கு இருக்குது. இப்போ கூட பாரு, அவருக்கு ஹெல்த் நீ உடனே ப்ரேயர் பண்ணுறேன். இவன் நான் கூட அதை யோசிக்கவே இல்லை. நீ பாட்டுக்கு உடனே அந்த இது பண்ணுறாங்க. அத்தனை பேர் அந்த மனசில் எத்தனை பேருக்கு வரும் சொல்கிறாங்க. நாங்கள் பார்த்த ஒரு பில்லியனர் பசங்களுக்கு இதெல்லாம் வருமா? அவங்க இந்த மாதிரி இருப்பாங்கன்னு தெரியல சரியா? சில பேர் அப்படி இருக்கலாம். ஆனால் எனக்கு ஒன்று மாதிரி பசங்க சீக்கிரம் கிடைக்க மாட்டாங்க. ஏன்னா எனக்கு அப்பா அம்மாவோட வேலையை தெரியும். இல்லை நீ அடிக்கடி சொல்லுவேன்ல, உண்டா நீங்கள் போய் பேசுங்க டே அப்படி சொல்லிட்டு அதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க. மெக்கு சொல்லுவான் அடிக்கடி இந்த மாதிரி டேட்டை சொல்லுவேன். ஆனால் டே தான் வந்து வேணாம் அப்புறம் பார்த்துக்கலாம் சொல்லுவாங்கன்னு சொல்கிறாங்க. இவனுக்கு எங்கள் மேலே பாசம் இல்லை அப்படி சொல்லிட்டு டேயோட அம்மா சொல்கிறாங்க. இல்லாண்டி அப்படி இல்லை, அவருக்கு ரொம்ப பாசம் இருக்கு உங்கள் மேலே சொல்கிறாங்க. அப்படியே ஹாஸ்பிட்டல் விட மாட்டியோ அப்படி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேவா, நீங்கள் ஹாப்பியாக மட்டும் போதும் சொல்லிட்டாங்க. இப்போ இல்லை நம்ம ஜிம்மின் டே அவங்க 1 வீக் ஆஃப்டர் இருந்தா எல்லாருமே நம்ம டேயோட வீட்டுக்கு வராங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜிம்மில் மட்டையோட அம்மா ரொம்ப கிராண்டாக வெல்கம் பண்ணுறாங்க. எப்படினாக்கா எல்லா அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி டேக்கு வந்து மேரேஜ் ஆயிருக்கும். இதெல்லாம் செய்யும்போது நார்மலாக பண்ணியிருப்பாங்க. இப்போ டேக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு எல்லாமே சொல்கிறாங்க. நிறைய பேர் கேட்குறாங்க ஏன் எப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டேயோட அப்பா அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. என் பையன் ஹாப்பியாக மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து வராங்க. நார்மலாக அந்த 4 மந்த்தாக அவங்க ரொம்ப ஒரு மாதிரி இருப்பாங்க டே வீட்டில் இல்லாமல். இப்போ இந்த பேபிஸ் எந்த பக்கம் பார்த்தாலும் பேபிஸ் ஓடிட்டே இருக்காங்க, நிற்கவே மாட்டாங்க. அந்த ஸ்மெல் சவுண்டே அவங்க வந்து பிடிச்சிருக்கு. டேயோட அப்பா அந்த பேபி ஸ்மெல்லே ஓடிட்டு இருக்காரு. அவருக்கு வந்துட்டு எப்படினாக்கா அந்த ஹெல்த் கூட க்யூர் ஆன மாதிரி ஆயிடுச்சு. அவங்க அந்த ஸ்மெல் சவுண்ட் கேட்கும்போது அந்த பசங்க பேசுறது பார்க்கும்போது அவங்க பார்க்குறாங்க, ஷிபு ஆறு நில்லுங்க சொல்லிட்டு கிராண்ட்பா பிடிங்க பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு ஓடிட்டு இருக்காங்க. இது பார்க்க டேயோட அம்மா ரொம்ப ஹாப்பியாக நானும் வருவா சொல்லிட்டு அவங்க ஓடிட்டு இருக்காங்க. ஜிம்முக்கு டேக்கு ஒரு மாதிரி ஜிம் கேட்குறாங்க. டே உண்மையாகவே இதெல்லாம் உண்மையாக டேயில் நான் ட்ரீமில் இருக்குது நான் சொல்கிறேன். ட்ரீமில் இல்லைம்மா நீ ரியலில் தான் இருக்கா சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் டிசர்வான பர்சன் டேஸ் டிசர்வான பர்சன் நான் எதுக்காக அப்படி கேட்டுருக்கா